லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹியூமன் பாடி. ரொம்ப கவனமாக நீங்கள் படிச்சுங்கோ, தெளிவாக நீங்கள் அறிஞ்சுங்க. இட்ஸ் டாக்குமெண்டேஷன். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு இன்னொரு இஷ்டத்துக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சில பேர் இதெல்லாம் சயின்ஸ் படிக்கணும், இல்லை போயிட்டு ஸ்கூலில் படிக்கணும், அது இதுன்றாங்க. எவ்வளோதான் படிச்சுக்கிட்டோம், நம்ம சர்ச்சில் கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அது லாபமாக மாறும். ஸ்கூலில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பாடம் படித்து பாஸ் ஆகணுமேன்றதுனால அவங்க செய்யலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையே ஆதாரமாக வச்சு நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக மாற்ற போகிறோம். What is life cycle? Life cycle is this. The smallest particle of an element. உலகத்திலேயே ஒரு பொருள், சிறிய பொருள், ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொருளுக்கு ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதான ஃபர்டிலைஸ்ட் எக் தான் ஆண்டவர் உருவாக்குகிற ஒன்று. நீ சொல்றீங்க அம்மா மாதிரியே சுபாவம் நமக்கு, அவன மாதிரியே தான் பண்றடா. சிலர்ல பேசுறீங்க, அது எங்க உருவாகுதுன்னா அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் an element, ஒரு சின்ன பொருள் இருந்து, சின்ன ஒரு பொருள் இருந்து தான் உருவாகிறது. சோ அதுக்கு நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா கருவாக ஒரு தாயின் வயிற்றில் ஃபார்மேஷனுக்கு வருது. ஸோ நம்பர் 2 ஒரு கருவாக ஃபார்மேஷனுக்கு வரும். அதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஷேப் நீங்க சொல்ல முடியாது. தலை ஏன் இவ்வளவு பெருசா இருக்குது, ஏன் கால் வால் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. இது வந்து மர்மம் சொன்னா, மர்மம்னா என்ன, நாம் காண முடியாமல் நடக்கிற காரியம். ஸோ இந்த காரியம் ஆண்டவருடைய தயவுல ஒரு தாயினுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய ஒன்று. அது டோட்டலா குழந்தையினுடைய ஃபார்மேஷன், ஒரு மனுஷனுடைய ஃபார்மேஷன் என்னவோ அது எல்லாமே டோட்டலா வந்த பிறகு that takes around almost 9 to 10 months. அந்த ஒரு ஃபார்மேஷன்ல அதுதான் கரெக்ட் டேட். அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குழந்தை வெளியே வருது. குழந்தை வெளியே வந்த உடனே நெக்ஸ்ட் ஒரு சைல்டு, ஒரு பிள்ளையாய் அது மாறிடுது. அதுக்கப்புறம் நல்ல பலமுள்ள ஸ்ட்ராங்கா வாலிப பிள்ளையாக மாறுது. அப்புறம் நல்ல பலம் பெற்ற ஒரு ஆணாக பெண்ணாக மாறப்படுகிறது. கடைசியில அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிமைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வலிமை குறைஞ்சி சக்தி குறைஞ்சி it becomes old age woman or old age men அப்படின்ற வராது. லாஸ்ட்ல வந்து சேர்றது டெத். சோ டெத் is unavoidable. யாருக்காக ஈவன் மெத்துசலா 969 இயர்ஸ் அவர் வாழ்ந்தா கூட சரி, அவன் மரித்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அங்க இருக்குது. அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் நமக்கு இந்த மரணம்ன்றது ஒண்ணு இருக்குது. இதை நம்ம கணக்குல இப்ப வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். எப்போ பிறப்புன்றது ஒண்ணு இருந்துச்சோ, மத்தியத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் என்னதான் நம்ம போராடி வாழ்ந்தாலும் மரணம் என்ற ஒரு காரியம் எனக்காகிலும் உங்களுக்காகிலும் நடக்க போகிறது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். ப்ரிப்பேர்னாக்கா அதுக்கு ப்ரிப்பரேஷன் இல்ல, அதையும் நம்ம தெரிஞ்ச அவேர்னஸ் இருக்கணும். எஸ் ஐ எம் ரெடி அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வரணும். நான் இதை உங்களுக்கு டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ நீங்க இதை வித்தியாசமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன பேபி எந்த விஷயத்திலுமே ஆக்ஷன் பண்ண முடியாத ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்றதுக்கோ நிக்கிறதுக்கோ நடமாடுறதுக்கோ வருது. அப்புறம் நிக்கிற ஸ்டேஜ் வருது, தென் கலகலன் ஓடி விளையாடுற ஸ்டேஜ் வருது, தென் கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் போற ஆரம்பிக்குது. போயிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளா ஒரு நல்ல ஒருத்தர்கிட்ட பேசுற அளவுக்கு வருது, படிக்கிற அளவுக்கு வருது, செயல்படுத்துது, கிரியை பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் ஷோ ஆஃப் பண்ணுது. ஷோ ஆஃப் பண்ணி அப்புறம் ரொம்ப ஆக்டிங் பண்ணி என்னால எல்லாம் முடியும் சொல்லிட்டு ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அவ்வளவுதான்பா நான் வேலைக்கு சேரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு பிறகு எல்லா வித பாரங்கள் எல்லாம் சுமக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வித வேதனையும் சுமந்து
போதடப்பா அந்த வேதனைக்கே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு வயசான ஸ்டேஜ் வராங்க, கம்பி பொத்திக்கிறாங்க, குளிர் வந்துருது, கட்சியில பார்த்தா உதிருது, இந்த ஸ்டேஜ் வந்து சாத்து போகுது. ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தான். இப்போ இதுக்கு மேல இருக்கிற காரியங்கள் கொஞ்சம் அடிப்படையா உங்களுக்கு டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். எப்படின்னா இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்ஃபென்ட் 3 வயசு வரைக்கும் அதை வந்து ஏன் இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது ஒண்ணும் தெரியல, இன்னசென்சி எதுவுமே அந்த அளவுக்கு அதுக்கிட்ட ரொம்ப பவர் இருக்குது. அது ரொம்ப வைப்ரண்டா இருக்கும், ரொம்ப நாலேஜ் இருக்கும், அறிவு ஜாஸ்தி இருக்கும், சுறுசுறுப்பாவே இருக்கும். எப்பொழுதுமே அது சோர்ந்தே போகாது. சவுண்ட் போடுறனாலும் இஷ்டத்துக்கு சவுண்ட் போட்டுரும். அது இன்னசென்ஸ் பீரியட் அப்படிதான் இருக்கும். சைல்ட்ஹுட் வந்து பிறகு அந்த சைல்ட் லேர்னிங் ஸ்டேஜ். இந்த லேர்னிங் ஸ்டேஜ்க்கு எவ்வளவு தூரத்துக்கு பேரண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சைல்ட்ஹுட்டா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சரிப்படுத்துறாங்களோ, அந்த சைல்ட்ஹுட்ல அந்த குழந்தைங்களுக்கு அன்பா பேசியிருந்தா அன்பாவே வளர்ந்து வரும். நீங்க ரஃபாவே பேசி இல்ல 2 அடி அடிச்சுதான் ஒரு வார்த்தை சொல்வீங்கன்னா அது பெருசான பிறகு அவங்க குழந்தையும் வைஃபும் அப்படியே கூட சேர்த்து அடிக்கும். அது ஸோ நீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்களோ இந்த சைல்ட்ஹுட்ல அதுதான் அந்த குழந்தையுடைய ஹேபிட்டா மாறப்போகுது. அந்த குழந்தை எதிரில் நீங்க என்னென்னலாம் ஆக்ஷன் பண்றீங்களோ அது எல்லாம் கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்க நினைக்கிறீங்களோ அந்த புள்ள பார்க்கல, அதனால தான் நான் தெரியாதனமா மெதுவா திட்டினேன், மெதுவா பேசினேன், மெதுவா இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த நாலேஜ் எப்படி இருக்குதுன்னா பார்த்து அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒருவேளை நீ குச்சைத்து அடிக்கிற ஹேபிட் பண்ணினா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா கத்தியே எடுத்து வெட்டிடும். ஏன்னா நம்ம கொடுக்கிற ஹேபிட் தான் அதுங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு ஆதாயமாகவும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக மாறிவிடும். ஸோ அதனால நம்ம சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் we go to adolescence. adolescence பொழுது இந்த adolescent வந்து நிறைய தகராறுகள் நடக்கும், கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ஆக்ட் பண்றது, அவரு அடங்க மாட்டாரு, எங்கேயுமே சீர்பட மாட்டாரு, எனக்கெல்லாம் தெரியும்ன்ற நிலைமை, யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாரு. நம்ம சொல்லி கொடுத்தா கூட அந்த டைம்ல அந்த மெட்டபாலிசம், அந்த சரீரத்தினுடைய பாடி சேஞ்சஸ், அந்த உடம்பினுடைய ஒவ்வொரு உயிரணுக்கள் சுரக்குது பாருங்க. அந்த சுரக்கிற பொழுது உடம்புல ஏற்படுற மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிடுவாங்க. இப்பதான் ஒருத்தர்கிட்ட தாழ்மையா பேசிருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர்கிட்ட பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்க. சோ இந்த வந்து அடல்சன்ஸ் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியா மிஸ்டேக் பண்ணுவாங்க. எதை வேணாலும் எப்படியாப்பட்ட தப்பு கூட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாமே மிஸ்டேக் பண்ணி முடிச்சுப்பாங்க. ஒரு பாவம் செஞ்சு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. அது போல என்ன நடக்க போகுதுன்றது யோசிக்கவே மாட்டாங்க. adolescence is very very danger. and அநேக நேரத்தில் இந்த சின்ன வயசுல நிறைய பேர் கேவலமான எண்ணங்களை கேவலமான பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசான ஏர்லி அடல்ட்ஹுட் பெரியவனா மாறும் பொழுது மட்டும்தான் அவர் நல்ல காரியங்களை செஞ்சு ஒரு நல்ல பேரை மாற்றிக்க முடியுமே தவிர இந்த adolescence-ல எல்லாருமே கெட்ட காரியங்களையும் கெட்டமான யோசனைகள் பண்ணி தப்பான எண்ணம் கொண்டு பல நேரத்தில் காரியத்தை பிடிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட பேராவே இருப்பாங்க. இது இவ்வளவுதான், இவ்வளவுதான் இதுதான் சொல்லிட்டு எதனா ஒரு மிஸ்டேக்ல வந்து மாட்டிக்கிறேன் அவசரப்படுவாங்க. சில பேர் விஷயம் வெளியே தெரியும், சில பேர் விஷயம் வெளியே தெரியாது. சில பேர் வீட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க, சில பேர் பல பரிசியமா மாறிடும். So totally adolescence is very very dangerous place where அந்த இடத்துல இவரு எந்த விதத்திலையும் டோட்டலி மெச்சூரும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. இந்த மெட்டபாலிசமும் சேஞ்ச் ஆகும். அதாவது உடம்புல வந்து வித்தியாசமான மெட்டபாலிசம் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். சக்தியான பொருட்கள், அதாவது சுரக்கிற உடம்புல ஏதேதோ காரியங்களை சுரந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுல வந்து வைப்ரண்டா இருக்கும், அது வந்து ஹெவியா இருக்கும். அதனால அவங்களுக்கு பலம் ஜாஸ்தி இருக்கும், புத்தி ஜாஸ்தி இருக்கும், அறிவு ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப காரியம்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும்.
இத பேலன்ஸ் பண்ண தெரியாது. எங்கன்னா ஒரு இடத்துல யாருன்னா குத்தணும்னு யோசனை வரும் அவங்களுக்கு, எங்கன்னா ஒருத்தர் காய் துக்கணும்னு யோசனை வரும், எதனா ஒரு இடத்துல வேணும்னே ஏதாவது பர்பஸா ஒரு மிஸ்டேக் பண்ணும், அவர் ரோஷத்தை காட்டுறதுக்கு அவங்க வீட்டு ஆக்டிவிட்டிஸ் பிரகாரம் வீட்டினுடைய ஃபேமிலி பீப்புளுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ adolescence is very very danger place. அந்த இடத்துல ஒவ்வொரு தாய்மார்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள ஹேண்டில் பண்ணி அன்பினால அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு வரல அவங்க பெரிய பெரிய தப்புல மாட்டிப்பாங்க. ஸோ அதனால அடோலசன்ஸ் பொழுது நீங்க கெட்டவோ நல்லவோ அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்க வராதீங்க. ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு கெட்டவங்களா செயல்படுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லவங்களாவும் அவங்க இருக்க முடியும். அதனால அவங்க டிசிஷனுக்கு வரக்கூடாது. எப்பொழுது அந்த இடத்துல நம்ம தான் அனுசரிச்சு அதை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி நல்லா பேசி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவ அன்புல கொண்டு வந்து அவங்கள அதை மாறுறதுக்கு, அதாவது ஒரு 16, 18, 20 வரைக்கும் தாண்டறதுக்கு நம்ம கொஞ்சம் பத்திரம் பண்ணி அவங்கள ரொம்ப உஷாரா 1-to-1 பேசிஸ்ல அவங்கள அப்படியே 1-to-1 பேசிஸ்ல அவங்கள கூடவே வச்சு எடுத்துட்டு வந்துடணும். தென் early adulthood அப்படின்னு சொன்னா இந்த ஏஜ் சேஞ்சஸ் தானாவே வேர்ல்ட்லயே நடந்துரும். எப்படின்னா அவரு வேலைக்கு சேருவாரு, படிக்குவாரு, கல்யாணம் பண்ணிக்குவாரு, ஆக்ஷன் நம்ம நடக்கும். இதுல ஒண்ணு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. டிசிஷன் மேக்கிங் எல்லாரும் வந்துரும். ஆனா சில பேர் அறிவே இல்லாம ஆக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் அறிவு வந்துரும். கர்த்தர் நிச்சயமா 20 வயசுக்குள்ளாமே எல்லா வித நாலேஜ் கொடுத்துருவாரு. ஆனா சில பேர் பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ப கூடாது. நீங்கெல்லாம் யாரும் நம்ப கூடாது. அவங்க எல்லாம் பக்காவா நம்மள எல்லாரும் விட அவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப பலமும் இருக்கும், அவங்களுக்கு நல்ல சக்தி இருக்கும், நல்ல திங்க் பண்ற பவர் இருக்கும். நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபை அப்படிப்பட்ட ஆட்களை ஸ்லோவா ஸ்பிரிச்சுவல்ல கொண்டாடணும், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல கொண்டாடணும். கொஞ்சம் நல்ல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க நம்ம கொண்டு வந்தா பெஸ்ட். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். ஒரு அடோலசன்ஸ் விட்டு நீங்க early age போகும்போது கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வருத்தப்படும் போது நீங்க தான். நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றதா பக்காவா நான் சொல்ல, ஆனா இதுதான் அதாவது நியமம். This is what you can check it with the science, you can check it with any books. எப்படிப்பட்ட ஆதாரத்தை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஆராய்ச்சி தான் எடுத்து வர்றது இதெல்லாம். சோ அதான் நீங்க புரிஞ்சுங்க. early adulthood சரியான திருமணம் நீ எடுக்காவிட்டால் வாழ்க்கையெல்லாம் தப்பான வழியில நீங்க உட்கார முடியும். அந்த adulthood, early adulthood சரியான வேலையில சேரலன்னா வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி சம்பளத்துல தான் வாழ வேண்டிய நிலைமை வரும். சரியான ஆம்பளையை நீ சூஸ் பண்ணலைன்னா அப்படியாப்பட்ட ஆள்கிட்ட தான் வாழ்க்கையெல்லாம் நீ வாழ வேண்டிய நிலைமை வரும். சரியான பெண்ணை நீ சூஸ் பண்ணலனா கடைசி வரைக்கும் நீ துக்கப்பட்டாக்க ஆண்டவர் கூட ஒத்துக்க மாட்டார். உனக்காக ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார், அதை வாழ்ந்து கழிக்கணும் கற்று சொன்னார். ஸோ அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நம்ம இம்பார்ட்டன்ட். ஏர்லி அடல்ட்ஹுட் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சரிப்பட்டா லேட் அடல்ட்ஹுட் 30, 40, 50 வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு சமாதானமா போறதுக்கு வழி உண்டு. அப்போ கூட வாழ்க்கையில பல காரியங்களை மேற்கொள்ளும். ஏன்னா அந்த லேட் அடல்ட்ஹுட்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, முன்னேறணும், வீடு வாங்கணும், அதுக்குள்ள ஒரு குழந்தை கொடுக்குறோம், அதுக்கு செலவு அங்க ஒரு இழுத்துட்டு போவோம், அதை 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு குழந்தை வந்துடும், சரி அந்த ஒரு பணத்தை இழுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் இப்போ எப்படிப்பட்ட வேலை, எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்க, எப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல. சில பேர் நிஷ்டமாகவே இருப்பாங்க. நாளா இப்படியாப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறந்து விட்டு நம்ம ஏழையாகவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறாங்க. சில பேர் நிர்ணயிச்சுப்பாங்க. சில பேர் 10 கப்பல் வச்சிருப்பான், 20 பிளைன் வச்சிருப்பான். அவனா திடீர்னு தூக்கு போட்டு செத்துவான். சோ நீங்க எப்பொழுதுமே ஓவரால் தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய சும்மா ஒரு பெரிய பணத்தையும் ஒரு பொருளையும் பார்த்துட்டு நீங்க மனசுல இடம் போடக்கூடாது. காஃபி டேனுடைய மேனேஜர் அதாவது ஓனர் ஒரு பெரிய, அதாவது மினிஸ்டருடைய மகன். எந்த பெங்களூர்ல எடுத்தீங்கன்னா எப்படியும் 1000 கிட்ட காஃபி டேன்னு சொல்லிட்டு ஒரு
ஹோட்டல் ரொம்ப உட்காந்துட்டு ஒரு காஃபி வாங்கிட்டா நீ பாட்டு 1 hour பேசலாம், அவ்வளோ காலி இடம் இருக்கும். ஆனால் அவர் வெரி ரீசென்ட்லி 1 year பிஃபோர் பெரிய மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்துட்டார். ஸோ நான் என்னன்றேன், மனுஷனுடைய டிசிஷன் they cannot able to manage things sometimes. எல்லாமே கரெக்டா போகுது, பணம் இருந்துட்டா எல்லாம் ஆயிடுதுன்னு நினைச்சீங்கன்னா you are not a spiritual man. ஸ்பிரிச்சுவல் மேன் எப்பவுமே திங்க் பண்ண வேண்டியது லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் நியாயம் வாங்கி எவ்வளவு உதப்பட்டாலும் சில நேரத்தில் டிசிஷன் மேக்கிங்ல தப்பு பண்ணிடுறோம். நானும் தப்பு பண்றேன், நீங்களும் பண்றீங்க. அதனால டிசிஷன் வந்து பணத்தை இழுத்துறோம், பொருளை இழுத்துறோம், குடும்பத்தை நாசம் பண்ணிடும். டிசிஷன் மேக்கிங், சப்போஸ் ஒருத்தர் வண்டியில போறாருன்னு வச்சுங்க, நீ ரோட்ல நடந்து போறது டிசிஷன் மேக்கிங் கதையே வேற. கல்லுக்குதுன்னா ஸ்லோவா டிசிஷன் எடுத்துட்டு இப்படி தாங்கி போலாம். ஒரு பாம்பு வருதுன்னா ஓடிட்டு கூட நீ சரி பண்ணிக்கலாம். ஆனா வண்டி ஓட்டுறவர் அப்படி இல்லை. அவர் எவ்வளவு ஸ்பீடு போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீட டிசிஷன் எடுக்கணும். இவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமா? இல்ல ஒரு பிரேக் போட்டு ஒரே அமுத்திட்டு போய் சர்றன்னு சரிக்கு போய் விழுறது இல்லை. ஸோ எப்படி என்னோட ஸ்பீடுனா என்ன, பிரேக் என்ன, இடம் வந்து மணல்ல இருக்குதா, என்ன கரெக்ட் ரோட்ல இருக்குதா, இதெல்லாம் there are so many things. இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் நிக்க வைக்கிற ஸ்டேஜ் வருதுன்னா என்னோட டிசிஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். ஒருத்தன் வரான்னா எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? ஸோ டிசிஷன் மேக்கிங் ஒரு இடத்துல ஒரு மாதிரி. அடுப்புல இருக்கிறவங்க எடுக்கிற டிசிஷனே வேற. எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு பொருள் அப்புறம் இது எடு, அத்தை எடு, இதே காட்டிப்பீங்க, அவங்க காட்டிப்பீங்க, இதை இடறீங்கனாக்கா என்ன பண்ணுகிறேன். ஸோ நிஷ்டூரம் வந்து தேவையில்லாத நிஷ்டூரங்கள். அதே ஒரு அப்பா வந்து சம்பளம் வாங்கிட்டு வராரு, இது செய்யணும் அது செய்யணும். அந்த டைம்ல அவருக்கு டிசிஷன் மேக்கிங்கே வராது. ஏன்னா அவருடைய பட்ஜெட்டுக்கு மேல இருக்கும் பிரச்சனை. அவர் டிசிஷனே வராது. சத்திக்கு இருக்கிறத வச்சு ஓட்டலாம், அப்புறம் பார்க்கலான்னு வர. ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து சில நேரத்துல ஆகவே ஆகாது. இந்த early adulthood யாருக்கும் கஷ்டம் இல்லை. ஏன்னா ஓசியில பணம் வருது, தர்பார் என்ன ஷூ என்ன இவ்வளவு பெருசு கூட வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கு ஏன்னா ஓசியில ஒரு கஷ்டம் கிடையாது, தர்பாரு எப்படின்னா போட்டுக்கலாம். ஆனா அந்த லேட் அடல்ட்ஹுட் இது பாருங்க, இருக்கிறதுலே சொற்கணும், கொடவும் வாங்கக்கூடாதுன்றாங்க, தர்பாரா வாழணுமா, அப்பப்போ இங்க விட அங்க சாப்பிடணும். இப்படி பட்ஜெட் பெப்பர்ஸா இருக்கும், அதை சுருக்கவும் முடியாது. இந்த நாட்கள்ல தான் அதிகமா வீட்டுகள்ல சண்டை, வீட்டுகள்ல பிரச்சனை, மனஸ்தாபம். சந்தோஷமா இருந்த நீங்க அசமாதானமான வாழ வேண்டிய சூழ்நிலை, நைஸா பொசிஷனும் வேணும்னே எஸ்கேப் ஆகுது. இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டின்னு சொல்லிட்டு பார்த்து நைஸா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்குது. கொண்டாட்டியோ இது சொல்ல முடியாம போய் கிச்சன்ல உட்காந்து ஒழுங்கிட்டு இருக்கு. இது தேவையில்லாத கதைகள், அன்வான்டட் எல்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த லேட் அடல்ட்ஹுட். இதனால என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை இறங்க முடியாத பிள்ளைங்க எப்படி இருந்தது அவஸ்தப்பட்டு அந்த மாதிரி தகராறு குடிச்சு நேர்தான் நல்லா பேசுந்தா கொண்டாட்டி இன்னைக்கு பார்த்தா எப்படி மூச்சு காட்டுறாங்க. இது கதை அப்பதான் நடக்கும். என் புருஷன் தேவ தூதன் மாதிரி இருந்தாரு, இன்னைக்கு வேறு புருஷன் நாய் மாதிரி இருக்கிறார். இது வந்து this is what the இந்த ஸ்டேஜ் முடியாது. அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன முடியுமோ அவர்தான் பண்ணுவாரு. நீ நினைக்கிற இவனை மாதிரி ஆயிடலாம், இவனை மாதிரி ஆயிடலாம், நான் மாறவே முடியாது. நீதான் இருக்க முடியும். நினைச்ச மாதிரி நான் போய் அவனா மாறிடுவேன், அதெல்லாம் முடியாது. கர்த்தருக்கு சொல்லவே இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். சில நேரத்துல ஹேண்டில் பண்ண முடியாதான், சில நேரத்துல ரொம்ப கேப் ஆயிடுச்சு. புருஷனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி நீத்தூர் வந்து போயிருப்பாரு, சீரா பார்க்கவே மாட்டோம், வயிற்று மூஞ்சே பார்க்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு அதாவது ஒண்ணு இருப்பா, ஒரு மூஞ்சை இப்படி பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கே சான்ஸ் இல்லை. ஏன்னா பார்க்கணும்னு மனசுல தான் பார்ப்பாரு. பார்க்க போய் திடீர்னு பருப்பு இல்லைன்ட்டாக்கா எழுந்துடும். திடீர்னு பார்க்கணும்னு சொன்னோடனே நாளைக்கு சண்டேவோ அட்லீஸ்ட் 1 kg கறி வாங்கிட்டு இந்த பசங்க வந்து எவ்வளவு சாப்பிடுறாங்க அதை சொல்ல முடியும். வெளியில இது 1.5 kg வாங்கணும்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். எப்போ பார்க்கணுக்கு தான் இவர் அதுக்குள்ளாமே பிசாசு புதுசு பாண்டிட்டு ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை போதும் வீட்டுல ஒரு பெரிய கலகமே உண்டாயிடும். ஸோ
சோ பல நேரத்துல இந்த அடல்ட், அதாவது லேட் அடல்ட்ஹுட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப வேசனமான ஒரு ஸ்டேஜ், துக்கமான ஸ்டேஜ். அப்பதான் வீடு ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அப்பதான் வீடு கட்டியிருப்பீங்க, அதுக்கு மேல கடன் கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க, அதுக்குள்ள பையனுடைய பிரச்சனை, பொண்ணுடைய பிரச்சனை, அதுக்குள்ள இன்னொரு குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்குள்ள இந்த கதை சேர்க்கணும், அந்த கதை சேர்க்கணும். ஸோ ரொம்ப விஷயம். அதுக்குள்ள வண்டி வேணும், இது வேணும், சைக்கிள் கதெல்லாம் யாரு இந்த காலத்துல கேட்கறாங்க? எல்லாம் பெரிய பெரிய வண்டி தான் கேட்கறாங்க. இவங்க ஓட்டுற சக்தியை விட வண்டி தான் பிரமாதமாக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ இது வந்து நம்முடைய விஷஸ் தான். எப்போ அந்த விஷஸ் வரணும் தெரியுமா? நீ பலப்பட்டு நீ சம்பாதிச்சு உன்னுடைய ரோப்ல தான் நீ அதை செய்யணும். இப்போ ஒன்னில்லாத ஓசியிலே நீ உங்க அப்பனுடைய கஷ்டத்துக்கு மத்தியிலே நீ பெரிய தர்பாரை காட்டணும்னு யோசிப்ப. இது வந்து லேட் அடல்ட்ஹுட்ல ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களும் சிலர் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க, சிலர் வந்து அதை பண்ண முடியாது, கேவலமா வாழ வேண்டிய சூழ்நிலை. அவங்க வீட்டுல பாரு இப்படியாச்சு, நம்ம வீட்டுல பாரு அப்படின்னா இது கூட்டு குடும்பங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வரும். இதெல்லாம் பெரிய அசமாதானம். இந்த மேக்கப் பண்றதுக்கும் முடியாது, சிலர்ல வாய் மூட முடியும். அம்மா வந்து புருஷன் கிட்ட அப்பா கிட்ட தெளிவா பேச முடியாது, பேசா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க, எதை கேட்க போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க, பெரிய சண்டையாவது. சர்ச்சில் வந்தா கூட எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்னா, ஏன்னா இங்க கூட அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்து. கர்த்தர்கிட்ட போய் நம்ம கர்த்தாவே அவன் யோசிக்கிறீங்க, அவசியம் என் புருஷன் மூக்கப்பாரு, என் புருஷனுடைய கோபம் இருக்குது, இப்படிதான் பேசியிருப்பாங்க. அவங்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னும் தேவர்கள் மாதிரி காணப்படுறாங்க. ஆனா சில நேரத்துல பார்த்தா, அதாவது நம்ம எப்பவுமே இந்த சிரிச்ச முகத்தை நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் ஆல்வேஸ் டேஞ்சர். நீங்க வந்து அந்த கோபமான முகத்தை நீங்க எப்பவுமே கையில வச்சுக்கணும். ரெடி ஹேண்டா உங்க பாக்கெட்ல நீங்க வச்சுனே இருக்கணும். ஸோ அந்த கோபமான மூஞ்சி எப்பொழுதுமே ரெடி ஹேண்ட் இருந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க அலர்ட்டாவே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால இந்த லேட் அடல்ட்ஹுட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால விசுவாசிகள் எப்படி 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 சமாளிச்சாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். உங்களுக்கு தான் அதிகமா வெளிப்பாடு தேவை, உங்களுக்கு தான் அதிகமா ஜெபம் தேவை, உங்களுக்கு தான் அதிகமா வேத வசனத்துடைய அறிவு தேவை. அல்லேலூயா. அந்த ஸ்டேஜ்ல தான் மாமங்காரன் வருவான், இந்த ஸ்டேஜ்ல தான் ஒத்தா வருவா, ஓரகுத்தி வருவா, இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணு வரும், அவங்களுக்கு இதை போடணும் அதை போடணும், எவ்வளவுதான் பண்ணாலும் சுத்தி சுத்தி இவ்வளோ வைக்கணுமா, இங்க கொடுத்துட்டாங்கன்னா அதனால இவ்வளவு கொடுக்கணுமா, இது பண்ணுமா. See, there are so many things, give and take, relations, friends, education, financial control, வீட்டினுடைய சாப்பாடு, ட்ரெஸ், இப்படி பலவித காரியங்கள் இன்வால்வ் ஆகி அவங்க அந்த இடத்துல ஃபுல்லாவே ஒன்றும் இல்லாத நிலைமையில போயிடுறாங்க. என்ன முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க எதிரில் நம்மளால தப்பிக்கிறதுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிடறாங்க. அதாவது லேடிஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது அந்த காலத்துல இருந்து ஒரு சரியா டெய்லி மாசம் மாசம் வாங்கியிருந்த வருஷம் வருஷம் வாங்கியிருந்தா கூட ஓரளவுக்கு கபோர்ட்ல வந்து நிறைய லைன் அப் ஆகிருக்கும். பிளவுஸ் ஒரு இடம் மாற்ற வேண்டியதா இருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் ஜென்ஸ் அப்படி முடியாது. அந்த பேண்ட் இது ஒன்ஸ் முடியல ஹவுஸ் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ரீபில்ட் பண்றதெல்லாம் ஒரு டைம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பா வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதை வந்து வேலை பேச வேண்டிய வயசுக்கு தான் அதை பேசி அதை சுதாரிச்சு அது இப்படி லாட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து இதை குறிப்பா சொல்ல வரல. அந்த லேட் அடல்ட்ஹுட் வெரி வெரி டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். உங்களால எந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் இன்னொன்னு அதிகம், இதை கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்குள்ள இன்னொன்னு அதிகம். இவங்க சமாதானப்படுத்த போனா இவங்களுக்கு வெறுப்பு, இவங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ள அவங்களுக்கு எதிர்ப்பு. இது எப்படியும் உங்களால சரிப்படுத்த முடியாது. சில பேர் இவ்வளவு தூரத்துக்கே போதும்னு நினைப்பாங்க, சில பேர் இல்ல இல்ல இதை கொஞ்சம் பெருசா செய்யலாம். இன்னும் சில பேர் இப்படிப்பட்ட வீடு இருந்தா போதும், சில பேர் வந்து இல்ல இல்ல நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதனால பிரச்சனைகள் நம்முடைய சூழ்நிலைக்கு மேல கொடி கட்டி பறக்கும். சோ கர்த்தருடைய லேட் அடல்ட்ஹுட் 50 இயர்ஸ் ஆகி போச்சுன்னா, 50 இயர்ஸ் 50 வயசு ஆகி போச்சுன்னா நல்லா கவனிச்சுங்க, your life is almost finished. Please நல்லா கவனம் வச்சுங்க. 50 இயர்ஸ் ஆகி போச்சுன்னா your life you have to secure yourself. உங்களுடைய பலனை நீ கூட வேண்டும், சக்தி கூட்ட வேண்டும்,
காம்பன்சேஷன் கூட்ட விடுறோம். நான் சோறு சாப்பிட்டேன், இந்த பழம் சாப்பிட்டேன், இந்த கட்சிக்கு சாப்பிட்டேன், இதுல வந்து உடம்பு ஒண்ணு தேராது. சப்ஸ்டிட்யூட்ஸ் கொஞ்சம் வேணும். அந்த உடம்புக்கு வந்து பலன் வராது. எலும்புக்கு செப்பரேட்டாக போஷாக் கொடுக்க வேண்டியது வரும். நர்வ்ஸ் பலப்படாது. ஒரு பொருளை தூக்கத்துக்கே முடியாது. தெரிய வைக்கிறதுக்குள்ள போடுறோம்பா தப்புன்னு. அதுக்கு நர்வ்ஸ் கரெக்டாக இருந்தால் ஸ்ட்ரெச் அண்ட் மறுபடியும் பேக் டு த பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். போனுக்கு செப்பரேட் போஷாக் கொடுக்கணும். பிளட் வெசல்ஸ்க்கு செப்பரேட் போஷாக் கொடுக்கணும். மூவ்மெண்ட்க்கு பிரெயின் ஒர்க் கரெக்டாக இருக்கணும். டே டு டே ஒர்க்ல உன்னுடைய மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா போஷாக்கு கொடுக்கணும். என்ன பாஸ்ட் அது வேற ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்து 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 பண்றதுக்குள்ள சுகர் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், அது வர்றதுக்குள்ள வயிறு ப்ராப்ளம், இடுப்பு ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதோடு கூட இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும். You should secure little money. திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம். எப்போ பார் பக்கத்தில் கடன் வாங்குறது நியாயம் இல்லை. எப்போ பார் சொந்தக்காரர். அதுக்கு தான் அடோலசன்ஸ் அண்ட் ஏர்லி லைவ்லிஹுட்ல எவ்வளவு தூரத்துக்கு நீ உன்னை மேம்படுத்துறியோ, எவ்வளவு தூரத்துக்கு எஜுகேட் ஆகிறியோ, எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் எஜுகேஷன் இருந்தாலும் எவ்வளவு ஸ்மார்ட்டா நீ வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க earnings ஜாஸ்தி பண்ணா, 4 காசு சேர்த்து வச்சா, 4 காசு உங்களுக்கு வச்சா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா 5000 தூக்கி போகணும், ஒரு 10,000 ரெடியா வச்சுக்கணும். ஸோ இப்படி செல்ஃப் சஃபிஷியன்டா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இல்லாவிட்டால் நம்ம எப்பொழுதுமே கோழையாகவே வாழ வேண்டிய நிலைமை வரும். நிலவரீங்க கோழையாகவே வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். பல விஷயம் எடுத்துக்கினா அங்க கூட கோழை ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு மாறிக்கிறாருனாக்கா என்ன எப்படி இருப்பாரு, அந்த அம்மா ஏன் ஒரு மாறி இருக்குதுனாக்கா ஒன்னும் எப்படி இருப்பாங்க. இத்தனை பிரச்சனை சேர்ந்துருச்சுன்னா அப்ப எப்படிதான் ஒரு மனுஷன் வாழ்வாங்க. சோ எப்பொழுதுமே இந்த 50க்கு மேல இருக்கிற லைஃப்ஸ் எல்லாம் எப்பொழுதுமே ஓரளவுக்கு 60 to 70% இந்த வேர்ல்ட்ல ஒரு மாதிரி துக்கமாவே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு இயேசுவை அறியறதுல, ரட்சிப்பு கண்டுபிடிச்சிக்கிறதுல, சரியான ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி இருக்கிறதுல, ஆக்டிவிட்டிஸே லெஜிபிளா இருக்கிறதுல, அதே நேரத்துல ஒரு குடும்பத்தையும் பார்த்து சீரா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க கண்ட்ரோல்லே வராது. அது 10 பிரச்சனை இழுத்து வந்துருக்கும். இதுல வேற உடம்பு பிரச்சனை, உடம்புல வேற திடீர் நோவுங்க வேற, இப்படி எதுதான். சோ 50க்கு மேல you can keep on see that add on பிரச்சனைகள், add on போராட்டங்கள், add on money problem, add on health issues. இந்த மாதிரி ஓவர் ஆகி ஒரு மனுஷர் அதிலே தோய்ந்து போய் சிலர் இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு வச்சுங்களேன், அதை கண்டுபிடிச்சி உடனே வித்தின் 1 வீக் 2 வீக்ஸ் கண்டுபிடிச்சி மடமடன்னு நீ மெடிசன் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் சுகப்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் முடிஞ்சு ஒரு பார்ட்டே வெந்து போயிடுச்சு, கருப்பாவே அதாவது புகையா மாறி போயிடும். அந்த பூச்சி சாப்பிட்டு கேன்சர் எப்பொழுதுமே சாப்பிட்டு கருப்பாக, சப்போஸ் ஒரு லிவர் வச்சுக்க, லிவர் வந்து அப்படியே கருப்பா கூடு மாதிரி ஆயிடுக்கும், புகை மாதிரி ஆயிடுக்கும், பஞ்சு மாதிரி ஆயிடும். அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது, இன்னொரு லிவர் தான் அந்த இடத்துல வைக்க முடியும். சோ இப்படி சில விஷயங்கள் சீர்படுத்த முடியாதவும் அன்ரிப்பேரபிள், மறுபடியும் ரிப்பேர் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு அர்த்தம். சோ ஒன்லி சப்ஸ்டிட்யூட், இன்னொரு பொருளை வச்சாதான் அவர் இயங்குறதுக்கான வாய்ப்புகள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த லேட் அடல்ட்ஹுட் அந்த ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னா தெளிவா சொல்ல போனா உங்களுடைய 20 இயர்ஸ்ல இருந்து 50 இயர்ஸ்க்குள்ள நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா
நீங்க செயல்படணும். ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம எல்லாம் அலர்ட்டா இருக்கணும். அலர்ட்டா இல்லைன்னா நம்ம எப்பொழுதுமே ஒண்ணு இன்னொருத்தர் பிச்சை கேட்கறவங்களா பிச்சைக்காரா மாறிடணும், இல்ல எப்பொழுதுமே இன்னொருத்தர் சார்ந்தவராகவே வாழ வேண்டிய நிலைமை வரும், இல்ல இன்னொருத்தரை பார்த்து பார்த்து வைத்தியர்களாவே வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். You need to decide very carefully. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். So that ஒரு ஐடியா கிடைச்சிடும். Now this is the life. This is the life. உங்களுக்கு ஐடியா வேணும் சார். உங்களுக்கு ஐடியா இல்லாம நீங்க பாட்டுக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இந்த ப்ரோக்ராம் ஓரியன்டேஷன் இருந்தீங்களா ஆகாது. இதான் லைஃப். குழந்தையா இருந்தீங்க, சைல்டா இருந்தீங்க, அடோலசன்ட் ஆனீங்க, அடல்ட் ஆயிட்டீங்க, மிடில் ஏஜ் வந்துறீங்க. மிடில் ஏஜ் வரதுக்கு முன்னாடி வயசு கம்மியாக ஆரம்பிட்டோம். சரி, அடல்ட் ஆன உடனே 20 வயசு தாண்டி 30 வயசு தாண்டதுக்கு எல்லாமே நம்ம குறைய ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுடைய கிராஃப் வந்து மைனஸ்ல வர ஆரம்பிச்சிடும். நம்ம எப்பவுமே 60 வயசு ஆயிட்ட கூட நான் ரோப் போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி வாழ்றதுக்குண்ணா, நீ வாயால சொல்றது யாரும் நம்புறதுக்கு இல்ல. இது பாருங்க, ஒரு முறை நம்ம ஒரு முறை தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு முறை தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் சயின்ஸ் கொஞ்சம் படிக்கணும். சம்டைம்ஸ் இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு தலையில கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் மை சேவல்ல ஏன் போடுறேன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கணக்கு போட்டு வாழுங்க. கணக்கு போட்டு வாழுங்க. எப்ப கஷ்டப்படணும் வலிப்பனே சொல்லி இருக்கிறேன், என்னத்தை யோசித்து இருக்கிற தெரிஞ்சுங்களா? நாளைக்கு நீ பட போற பாடு வந்து நீ ஒருத்தனாவே அவஸ்தப்படுவார். அப்பதான் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. This is what the science. அதுக்கப்புறம் நீ பேசினா கூட சரி, காப்பாத்திக்கிறதுக்கு தான் வழிய வழிய, என்ன பலப்படுத்திக்கிறதுக்கு தான் வழிய வழிய, நான் இன்னும் கிராஃப் மேல போறதுக்கு சான்சஸே வராது. கிராஃப் வந்து எப்பொழுதுமே அடல்ட் ஆன பிறகு 30 வயசு தாண்டின பிறகு, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய போன் 25 வயசோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடும். அந்த போனுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய நர்வனுடைய வளர்ச்சியும் அங்கேயே ஸ்டாப் ஆகும். அந்த போனும் நர்வ்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் உடைய சக்தியும் அதனுடைய பலனும் அதனுடைய லென்த்தும் அங்கேயே ஸ்டாப் ஆகும். அந்த 25க்கு மேல நீ எவ்வளவு எக்சர்சைஸ் பண்ணாலும் முடியாது. எக்சர்சைஸ்ன்றது வெயிட் எடுக்க கூடாது. 25க்கு மேல அவர் சும்மா உடம்புடைய அந்த சுகர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் டைஜஷன் ஆகிறதுக்காக என்ன எக்சர்சைஸ் பண்ணணும் அதை செய்யணும் ஒழிய நான் பில்டப் பண்ணணும் இதை பண்ணணும்னு அதெல்லாம் பண்ணிட்டா உனக்கு உடம்பு ஒண்ணு இல்லாத போயிடும். அதனால சஸ்டெயின் பண்றதுக்கு, அதாவது தாக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் அங்க சான்சஸ் உண்டு. அதனால லைஃப் வந்து இவ்வளவுல போயிடும். ஸோ 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க வசனப்படாதீங்க. அட்லீஸ்ட் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை எஜுகேட் பண்ணுங்க. அவங்க பிள்ளைங்களை ஒரு லைவல் கொண்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படி இருக்கணும். என்ன குழந்தையா அழகு பார்த்து நடத்தின என் பேரண்ட்ஸுக்கு நான் அவங்கள இந்த 30 வயசுக்கு மேல அவங்க சக்தி குறையிறாங்க, பார்க்கறதுக்கு தைரியமா இருக்கிறாங்க, நல்ல பலமாக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் டூப்ளிகேட் உடம்பு தெரிஞ்சுங்களா? சதை வளர்ந்துட்டு இதெல்லாம் டூப்ளிகேட்னாக்கா அதை நீங்க அந்த மாதிரி எடுத்து பேசக்கூடாது. நான் என்னன்றேன், சக்தி வந்து எலும்பும் நர்வும் பிளட் வெசல்ஸ் இவ்வளவு தான் சக்தி. சதையில வந்து வெறும் பாரம். அதுக்காக நான் என்னன்றேன், பலவீனம்ன்றது 30 வயசு 35 மேல இருக்கு நீங்க குறைய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்க ருத்துவத்துல இருந்தே கொஞ்சம் உஷாரா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை நல்லா சாப்பிட்ட சாப்பாடு நான் நல்லா தர மாட்டேங்க அப்படின்றீங்க. சில நேரத்துல நம்ம சாப்பாடு அவங்க என்ன சாப்பிட்டாங்க? அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது கறி வாங்கி இந்த வாரம் சாப்பிட்டு வந்தீங்களா? அவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போயிட்டு அந்த சிட்டியில போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் கெச்சாதான் உண்டு. மற்றபடி காய வச்சு சாப்பிடுவோம். வேற வழி இல்லை, அதுக்குன்னு போக முடியாது. இப்போ நாளைக்கு சாப்பிடணும்னு மனசு வச்சா போய் சூப்பர் பிரியாணி வாங்கி சாப்பிடணும். இதுக்கு நல்லா சாப்பிடணும். நம்ம சொல்றோம் அந்த காலத்துல அவங்க இல்லையா, அவங்க இல்லை சாப்பிட முடியல. கொஞ்சம் நீங்க நினைக்காதீங்க எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்களோ பாரு 90 90 வயசுல எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடல.
உன் துணி உடுத்தல, உன்ன போல ஸ்கூட்டர்ல போல, சைக்கிள் ஏறக்க முடியாது அவங்களுக்கு, அதனால சைக்கிளையும் போல அவங்க எதுலையுமே யூஸ் பண்ணிக்காத தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு வசதியை கொடுத்திருக்கிறாரோ நியாயத்திற்கு கூட அவ்வளவு அதிகமா தான் இருக்குது. எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா கர்த்தர் வசதியை கொடுக்கிறாரோ, எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா அன்பை கொடுக்கிறாரோ, பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வசதி இருக்குது, காசு நிறைய ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆண்டவருக்குள்ளாக நீங்க பலப்படுறீங்க, நல்லா கறி சோறு டெய்லி சாப்பிட்டே ஒரு விஷயம், எல்லா நோவும் சீக்கிரமா சேர்ந்து வந்துட்டேன். You should very much calculate. அந்த இடத்துல எங்க வடிகட்டணும், எதை வடிகட்டணும், எப்படிப்பட்ட கண்ட்ரோல்ல இருக்கணும், எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும் யோசிக்கணும். உன் வசதி வந்துச்சுன்றதுனால நீ தர்மம் பண்ண போயிட்டா டெஃபினெட்லி நீ சீக்கிரமாகவே ஒரு 15 நோவுல மாட்டிக்கின்னு ஒன்ஸ் ஃபார் ஆல் நீ போயிட வேண்டிய சூழ்நிலை. So you should be very careful how to balance life, because இந்த ஒரு வாட்டி அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் மைண்ட். 30க்கு மேல 35க்கு மேல we are no more. மைனஸ் எதிரில போயிருக்கிறோம், குறைஞ்சிருக்கிறோம், கம்மியாயிருக்கிறோம். நம்ம லைஃப் டெத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் மனசுல இருக்கிறது நல்லது அப்படின்னு இவ்வளவு துக்கப்பட சொல்லுங்க. ஏன்னா உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நான் வசனத்தை வச்சிருக்கிறேன். புரிஞ்சுங்க ப்ளீஸ். Now let me give you the brief of this, how to live. The systems நான் சொல்ல இஷ்டப்படல. Gifts of human life cycle. துக்கத்தையே பேசுற நீங்க ஒரு நல்ல காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய லைஃப்ல ஒரு வயசுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன கொஞ்சம் பார்ப்போம். நம்பர் 1, ப்ரீ பர்த். குழந்தை இன்னும் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குழந்தை வெளியே வரல, ஆனா குழந்தை இருக்குது. It is a pre-birth. Already குழந்தை இருக்குதுன்ற தீர்மானம் ஆயிப்போச்சு. அந்த குழந்தைக்கு தாய்க்கு என்னன்னா பலம் இருக்குமோ அவ்வளவு பலமும் அந்த குழந்தை இருக்குது. ஒரு தகப்பனால வந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த தகப்பனையும் தாயும் சேர்த்து அவங்க 2 பேருடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய அவங்களுடைய நன்மைகள் எல்லாமே அந்த குழந்தையில இருக்கும். Whether you say yes or no, அந்த குழந்தையில அப்படிப்பட்ட திறமைகளும் அடங்கி இருக்கும். சொல்றேன், become any capacity, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும், அதாவது இனி அந்த குழந்தை ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனா வரதுக்கோ சரி, ஒரு சயின்டிஸ்டா வரதுக்கும் சரி, எந்த லெவலுக்கு போறதுக்கும் ஒரு குழந்தைக்கு கெப்பாசிட்டி இருக்கும். வண்டித்தை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்ன்றது தான் வித்தியாசம். டோட்டலி பிறக்காத ஒரு குழந்தைக்கு all capacities இருந்தே இருக்கும். சொல்றேன். Now let me go to number 2. பிறக்க போகிற ஒரு குழந்தை, பிறக்க போகிற ஒரு குழந்தை, அதுக்கு ஹோப் இருக்கு. பிறக்க போகிற குழந்தைக்கு வெறும் ஹோப் தான். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க, எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க போறீங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஹானர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரத்துக்கு தேவனை மதிச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு போஷாக்கு பண்ணி டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி உங்க வாழ்க்கை நடத்திருந்தா அந்த 10 மாசத்துக்கு அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்டும் என்ன போல அந்த குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறது அந்த 10 மாசத்துக்கு நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை செஞ்சீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கு இருக்கிற பலனை வச்சு அந்த குழந்தை வெளியே வரும். எக்ஸ்பெக்டிங் கிரேட் டிசைர், பெரிய எதிர்பார்ப்போட, ஆமென், பெரிய வாஞ்சையோட, என்னை ஒரு பெரிய ஆளாக நிறுத்த என் தாய் என்னை வெளியே கொண்டு வர போகிறார் என்று எதிர்பார்த்து ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். A sense that is new life may bring something new and special into the world. உலகத்துக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தை எதிர்பார்த்து வெளியே வருது. The newborn represents the sense of hope that we all nourish inside ourselves to make the world a better place. உலகத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமான உலகமாய் மாற்றணுமா, நன்மையான உலகமாய் மாற்றணுமா, சமாதான உலகமாய் மாற்றணுமா, ஆறுதலின் உலகமாய் மாற்ற வேண்டுமா? இது ஒரு தாய் தன் குழந்தையை உடல் வயிற்றுல வச்சிருக்கிறாங்க.
அவங்களுடைய மைண்ட் இவங்க மைண்டோட பேசிட்டு இருக்கும். It will teach. நீ எவ்வளவு தூரத்துக்கு கோபமும் எரிச்சலும் நீ வேதனையோடு அந்த குழந்தையை பிறப்பிக்கிறியோ அதே எரிச்சல் அந்த குழந்தையோடு தாங்க அந்த குழந்தையிலிருந்தே வெளியே வரும். So you need to understand before the child birth, father-உடைய totality அந்த குழந்தையோடு இருந்து மதருடைய எபிலிட்டிஸ், எண்ணங்கள், நோக்கங்கள், குறிக்கோள், அவங்களுடைய மனசுல நினைக்கிறது கூட அந்த குழந்தை அப்படியே நினைச்சுன்னு வந்துருக்கும். நீ நினைக்கிற கோபமான எரிச்சல் கூட அந்த குழந்தைக்கு அப்படியே பற்றி கொண்டு வந்து. So you need to understand when the child gives birth, it has got this very great hope. நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளாய் என் தாய் என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு நினைக்கிறாள் என்பதை வெளியே கொண்டு வந்து அவர் ஒரு மனுஷனாக வெளியே கொண்டு வந்து எழுதாங்க. Now go to infant 0 to 3 years. 3 years வரைக்கும் it is the vitality. Vitality na everything good, everything fresh, energy more, ஞானம் more, capacity more, துடிப்பு more, activity கலகலகலன்னு இருக்கும். எவ்வளவு நேரம்னா காத கையை ஆக்ட் பண்ணுக்கும் ஒண்ணு பண்ணுக்கும் அதுக்கு நோவே வராது. See, it will be so spirited. Always it will be so spirited. அது கொஞ்ச நேரம் கூட ஓயா அது சவுண்ட் போட்டுனே வாய் கத்துனே ஒரு நாள் தான் கத்துனா கூட அதுக்கு வாய் நோ வராது. ஏன்னா அவ்வளவு எபில் ஹேண்ட்ஸ். The infant is vibrant. It will always have ரொம்ப கெபாசிட்டியோட இருக்கும். அது பெரிய ஆளா அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து 0 to 3 years வரைக்கும் அந்த குழந்தை வந்து ரொம்ப கெபாசிட்டி உள்ள ஆளா இருக்கும். seemingly unlimited source of energy. எவ்வளவு எனர்ஜினா அந்த எனர்ஜியை கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளவு ஞானம் இருக்கும். Babies represent the inner dynamo. Inner dynamo na ஒரு மாதிரி வினோதமான காரியங்களை அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை கிளீனா அப்சர்வ் பண்ணும். என்னென்ன முடியுமோ பார்க்கிறது எல்லாத்துலயுமே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணும். அது பார்க்கிற ஆளை வச்சு ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணும். இவர் யாருன்றத டிசைட் பண்ணினோம். நல்ல ஆள்கிட்ட போன உடனே நல்லத்தனமா பிஹேவ் பண்ணிக்கும். சில பேர் கொடூரமானவர்களும் கோபம் உள்ளவர்களும் துர்க்கிரியவுள்ள ஆட்கள் கிட்ட போகும்பொழுது அது தன்னுடைய வெறுப்பை காட்டிட்டு திடீர்னு அழுதுட்டு வெளியே வந்துடும். So the child will be always a dynamic person. It will have a vibrant energy. Energy கூட ஜாஸ்தி இருக்கும். அந்த 3 years குள்ள அந்த குழந்தையினுடைய நுணுக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். Able hands. எதை பத்தி யோசிக்காத கிரியேஷன் எவ்ரி ஃபியூலிங் the fires of human life cycle. அதாவது ஒரு ஃபயர் அது உள்ள இருக்கும் with new channels of physical power. அதாவது சரீரத்தினுடைய எல்லா எபிலிட்டிஸும் அந்த குழந்தை கிட்ட இருக்கும். Now 3 to 6 it is a playful world. ஆட்டம் பாட்டம் எதிரல் குத்தல் நான் தான் ரைட், நான் தான் கரெக்ட், நான் தான் லீடர், நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான். அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் ரைட்டா இருக்கும். இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு ரைட், குத்துறதுக்கு ரைட், எல்லா காரியங்களும் unless the parent teaches ability to create mental pictures. எல்லாம் பார்க்கறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். எவ்ரிதிங் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நியூ ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். இங்க போனா என்ன ஆகும், வேலி போட்டுக்கிறாங்களே, இது மூடி இருக்கிறாங்களே, போகக்கூடாது யோசிக்காது. அது வேலி எடுத்து போனா என்ன ஆகும், கிணத்தானே குச்சா என்ன ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ரைட். இட் டசன்ட் ஹேவ், அதாவது வரையறுப்பு வராது, எல்லாத்துலயும் போது விளையாடணும். அதுக்கு அந்த மாதிரி தான் the sense of an inner subject itself develops for the first time. அதாவது வாழ்க்கையில புது புது காரியத்துக்கெல்லாம் செஞ்சு காட்டணும், செய்யணும்ன்ற யோசனை அந்த பிள்ளைக்கு வரும். இமேஜஸ் taken in from the outer world. வெளி உலகத்துல நீங்க இட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கும். சப்போஸ் நீங்க கார்ல ஒரு இடத்துல இட்டு போனீங்கன்னா ஃபுல்லா என்னதான் இருந்தாலும் உங்க மூஞ்சே பார்க்காது. எங்களை கவனிச்சு பாருங்க. இந்த குழந்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில எல்லா கடையும் பார்க்கும், எல்லா பஸ்ஸும் பார்க்கும், போற உலகத்துல என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்கும். இட் அப்சர்வ் வெரி ஹைலி.
இமேஜஸ், அதாவது சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் இன்ஸ்பிரேஷன் எம்பவர். அதாவது இந்த இடத்துல அந்த குழந்தை வந்து சுத்தில கவனம் வருதா இல்ல இது புக்ல கவனம் வருதா இல்ல எப்படிப்பட்ட கவனம் வருது, இதனுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு இவர் ஆர்டிஸ்டா வருவாரா, ரைட்டரா வருவாரா, சயின்டிஸ்டா வருவாரா, திருடனா வருவாரா, இவர் டெரரிஸ்டா வருவாரா, கிளீனா கண்டுபிடிச்சலாம். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பட் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் இருந்தா அவங்க ஸ்லோவா மாடிஃபை பண்றாங்க. ஹalleluya. and spiritual activities spiritual abilities அவங்க இன்டியூஸ் பண்ண அவங்க வாழ்க்கையை ஸ்லோவா நீங்க டர்னிங் பண்ணிடலாம். எப்போ நீங்க டர்ன் பண்ணலையோ அவர் சொந்த கிரியில வந்துருவாரு. பிளஸ் யாரார் கூட எல்லாம் பாடுகிறாரோ எல்லாத்தையும் 100% அவர் கத்துப்பாரு. ஒரு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட கூட என்னென்னலாம் பாக்குறாங்களோ எல்லாத்தையும் கத்துப்பாரு. நீங்க கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னா அடல்ட்ஹுட்ல அதை செயல்படுத்தி அதுல வல்லுறனா மாறிடுவாரு. அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணோம், 68 கொள்ளலாம் அவர் நம்ம பொசிஷன் பண்ணி அவர் ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக மாற்றலாம். கொஞ்சம் அவருடைய தன்மையை தேவனுக்கு டிசைட் பண்ணி வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆமென். டோட்டலி நர்ச்சர்ட் இன் டீப் இன்னர் லைஃப். உள்ளான மனுஷன் அந்த இடத்துல அதிகமா பலப்பட்டுடும். ஆமென். சோ அந்த 8 வயசு வரைக்கும் 9ல இருந்து 11 it is ingenuity. What is ingenuity? Quality of being clever. ரொம்ப கிளவரா தெரிவாரு, எல்லாத்தையும் உன்னை விட ஸ்மார்ட்டா செய்வாரு. இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்னத்துக்குன்னு கேட்பாரு. ஊருக்காக்குதா, சரி மாமி முட்டைக்குது அப்படின்னு இவரு எடுத்து கொடுப்பாரு விஷயத்தை. See, I'm telling the fact sometimes. அதாவது ரொம்ப கிளவரா இருப்பாரு. நேரத்துக்கு தண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு மறந்துட்டீங்களா, so you will have the smartest there. ஒருத்தன் மோசமா கரணா இல்ல கோல் எடுத்து போட்டுருவான். சோ எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு ஞானம் ஜாஸ்தி வரும். அவருக்கு எபிலிட்டிஸ் அந்த வயசுல ஒண்ணுக்கு நாலா பண்ண கெட்ட காரியத்தை பண்ணுவாரு, நல்ல காரியத்தை பண்ணுவாரு. எல்லாத்துலயும் அவர் எவ்வளவு ஹான்ஸா இருப்பாரு. சோ 6 to 11 ஒரு மாதிரி அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு இருப்பாரு. இன்னோவேட்டிவ், இன்வென்டிவ், கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாரு. he'll be employed. ஒரு வேலைக்காரனா மாறுவாரு. acquire a wide range of social and technical skills. அவங்கிட்ட வந்துரும், பெண்ணாமோ பையனாமோ வந்துரும். able them to come up in marvelous strategies. வித்தியாசமான காரியங்களை செய்யத்தக்கவர்களாக மாறிடுவாங்க 11 இயர்ஸ்க்குள்ள. and then new ways to solve practical problems. அதாவது செய்யா நான் செஞ்சு காட்டேன், வெயிட் தூக்க முடியல நான் வெறும் வெட்ட முடியும், நான் வெட்டி காட்டேன். ரொம்ப தூரம் பண்ணிட்டான், அவன் அடிச்சுட்டு வர நானு என்ன பண்றது வழி. யார் ஏமாத்த சூப்பரா ஏமாத்தல, யார வதிக்கலாம் சூப்பரா வச்சுலாம். ஏன்னா இனோவேட்டிவ் அவருக்கு தெரியாது. நம்ம மூத்த வயசு ஆனது தான் நம்ம யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா, நம்ம கவனமா போனோம். ஒண்ணு இல்லாதவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு இல்லாத தண்ணியாவே வந்துருவாங்க. ஆனால் நீங்க நல்ல ஒரு நார்மல் ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, வயிறு நிறைய சோறு போட்டு ஓரளவுக்கு நீங்க எடுத்துன்னு போறவங்களா இருந்தாக்கா, அவர் நல்லதையும் கெட்டதையும் சுப்பீரியரா பண்ணி முடிப்பார் அவருக்கு. So cope with every day responsibilities. எல்லா நாளுக்குரிய எல்லா காரியங்களிலும் அவர் அப்படியே கூட சேர்ந்து அப்படியே வருவார். ஆமென். நெக்ஸ்ட் 12 to 20 நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இததான் மறுபடியும் நான் சொன்னேன், இதெல்லாம் முக்கியமான ஏஜ் நான் சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்கன்ற நான் சொல்றேன். ப்ளீஸ் செல்போன் பார்க்காதீங்கன்றேன், கொஞ்சம் கவனிங்க. a strong feeling, passion and நல்ல வேர்ட் இல்ல, ரெசிபார். இந்த பில்லர்ல இந்த பில்டிங் இருக்குதுல்ல, ரெசிபார். பொண்ணு அழகா இருக்குதுல்ல, ரெசிபார். இந்த ஆள் ஐயோ நான் நல்லா காணப்படுறேன், ரெசிபார். பிளேன் நல்லா ஓடுது இல்ல, நல்லா பார்க்குறேன். சைக்கிள் எப்படி 2 வீல் இருக்குல்ல, ரெசிபார். இதுதான் எங்க அம்மா, நானும் அந்த மாதிரி ஆகணும் ரசிப்பார். எங்க அப்பா மாதிரி நான் ஆகணும்னா ரசிப்பார்.
மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது. சுரக்க வேண்டியதெல்லாம் அதிகமா சுரக்குது, பெலன் அதிகமா வருது, பிளட் ரெட் பிளட் கால்ஸ் அதிகமா சுரக்குது, ஞானம் அதிகமா சுரக்குது, மூளையில அறிவு சுரக்குது, பெலன் சுரக்குது, எல்லாமே டு தி அட்மோஸ்ட் பாயிண்ட். இது சுரக்கிற காலம், பெலன் சேர்க்கிற காலம், அறிவு சேர்க்கிற காலம், ஞானம் சேர்க்கிற காலம், சக்தி சேர்க்கிற காலம். அடோலசன்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதாவது 12 to 20 கரெக்டா செய்யறாங்க. நம்பாதீங்கோ 1 to 1ல போன் பண்ணி எதுலயாவது பேசி நீ எங்க இருக்கிற காட்டு அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும். 12 to 20 overcome. You need to overcome. The foundation to good health. நல்ல பலம் வரும். நீ கேளு கேட்காதப்போ கொஞ்சம் கஞ்சி தான் குடி, ஆனா பலம் தானா இருக்கும். உட்காரு. அல்லேலூயா. நீ கூழே குடி, ஆனா பலம் நல்ல ஸ்ட்ராங்கா வரும். உடம்பு தானா வரும். கறி தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அந்த ஏஜுக்கு நீ ஓவரா நீ கொடுக்காத, பூஸ்ட் ஆயிடும், ரொம்ப ஓவர் ஆயிடும். அதனால அந்த அடோலசன்ஸ்ல வந்து ரொம்ப உஷாரா இருந்து ஸ்ட்ராங் ஃபீலிங். முன்னாடி ஒன்னில நான் யோசனை பண்ணிடுவோம். தேங்காய் எடுத்துப்பா, தேங்காய் எடுத்துக்கும். அது பார்த்தா எங்கேயோ யோசனை பண்ணிட்டு எங்கேயோ யோசனை பண்ணிருக்கோம், யாருக்கு கதையோ திங்க் பண்ணிருக்கோம், கடாயில பொறிஞ்சு இருக்கோம், வேற எங்கேயோ யோசித்து இருக்கோம். ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஓவர் பேஷன், ஓவர் ரசிப்பு. கொஞ்சம் யாருன்னா அன்பு காட்டிட்டாங்கன்னா உடனே ஜம்ப் பிளேட் மாறிடும். கொஞ்சம் யாருன்னா சிரிச்சு நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காட்டி ஐயோ இன்னும் ஆடிட்டோம் அந்த மாதிரி ஆயிட்டோம். நம்ம திடீர்னு அது ஒரு கேடு கட்ட பொங்கலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இன்னும் மோசமான பொங்கலை பாருங்க. See, they will act பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. Adolescence is very very danger. Spiritual நீ கண்ட்ரோல்ல, ஸ்பிரிச்சுவலா நீ கண்ட்ரோல்ல கொண்டு வரல, பிராக்டிஸ்ல கொண்டு வரல, டே டு டே வேற ஏதோ அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் இல்லாம நீ எடுத்து வர முடியுமானால் அந்த இடத்துல நீ தக்க வச்சிடலாம். அதர்வைஸ் காலேஜ் என்னவோ சொல்றாங்க, பங்க பேங்க் என்னவோ சொல்றாங்க, பங்க் பண்ணிடணும் டோட்டலா அதை விட்டுட்டு பாட்டு ஓரா இருக்கிற அந்த பாட்டு கெடி போயிருக்கோம். சொல்ல முடியாத ஒரு கெடிச்சு அது ஓரத்தில் கண்ணை ஈஸியாக சிரிச்சிட்டாங்க. அடோலசன்ஸ் ரசிப்பு எங்க, இது ரசிப்பு, இது ரசிப்பு, இது ரசிப்பு. ஒண்ணுமே இல்லை, அது ஏதோ தோல்ட்டி போயிருக்குது, பபாய்ட்ட கொஞ்சம் போயிருக்குது. ஆனா இவரு எல்லாத்துக்கும் ஒரு கதை. என்ன எதை எப்படி பேசணும், சொல்லிடணும், சிரிச்சிடணும். there is something, say something. என்ன சொன்னாங்க அதுக்கு என்ன சிரிப்புக்குதா அது கூட கிடையாது. சிம்பிளி ஏதோ பண்ணி அம்மாங்க அந்த டைம்ல தான் அப்பாங்க சம்டைம்ஸ் உண்மைக்கு என்னடா நான் லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த என்னடா பைத்தியம் பிடிச்சி போச்சு சொல்றது புரியல அப்படின்னு. There is time that you behave in a very very abnormal manner. இப்போ நம்மளே பைத்தியக்கார மாத்திடுவாங்க அவங்க. அந்த கெபாசிட்டி எப்படி இருக்குதுன்னா டாடிக்கு ஒண்ணுமே தெரியல, மம்மிக்கு ஒண்ணுமே தெரியல, யாரு மாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல, எவ்வளவு தூரத்துக்கு நான் போவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல, யாருக்கும் ஒண்ணும் தெரியல, நமக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அடோலசன்ஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். எல்லா கெபாசிட்டியும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணி காட்டுவாங்க. வில் பவர் டு ஓவர்கம். எதை வேணா ஓவர்கம் பண்றதுக்கு அவங்களால வில் பவர் இருக்கும். அஃபெக்ஷன், எதை பார்த்தாலும் அன்பு செலுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸை உடனே ஒருத்தர்கிட்ட பரிமாறிக்குவாங்க. and then they will give the total sentiment காட்டுவாங்க. இல்ல எல்லாத்துலயும் ஒரு மாதிரி ஓவர் இது. So
of puberty unleashed a powerful set of changes in the adolescent's body. அதாவது சரீர பிரகாரமாய் காற்று சுத்தப்படுத்துவதிலிருந்து, பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ்லிருந்து, கேஸ் ப்ரொடியூஸ்லிருந்து, and then டைஜஷனுக்கு வேண்டிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறதுலிருந்து என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன உற்பத்தி ஆகுமோ எல்லாமே சில நேரத்தில் அப்நார்மல் ஆயிடும், எல்லாமே ஓவர் ஆயிடும். அதனால இவர் உடம்பு தக்கன்னு என்ன பண்ணலாமோ, யாருன்னா குத்தலாமோ, யாருன்னா இடிக்கலாமோ, யாருன்னா அப்படியே நொறுக்கலாமோ, இல்ல பேச்சுல கூட ஒன்னு காயப்படுத்தணும், யாரையாவது குற்றப்படுத்தணும், ஏதாவது ஒரு காரியத்துல அவங்களுடைய டிஃபரண்ட் பாடி வந்து ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் வெல்லனும் ஞானமும் அறிவும் அந்த பயாலஜிக்கல் பியூபர்ட்டில அதாவது பவர்ஃபுல் சேஞ்சஸ் உடம்புல வர ஆரம்பிச்சு. and it has become emotional, cultural and spiritual. If you can able to make it converted into spiritual அதிகமாக கல்ச்சரல் நல்ல டான்ஸ் ஆடு அழகாக டான்ஸ். அந்த வயசுல தான் என்ன மாதிரி டான்ஸ் ஆடணும்னு இஷ்டங்களோ கரெக்டா டான்ஸ் ஆடணும். ஏன்னா அவங்க ரசிக்கிறதுக்கு அவங்கள அந்த வயசுல தான் ரொம்ப இஷ்டம். 50 வயசுக்கு மேல தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இப்போ டான்ஸ் ஆடி மூஞ்சி முட்டு கூட பேச இஞ்சி கஷ்டம் மாதிரி இது பார்த்து நல்லா பாடிட்டு எவ்வளவு அழகா பாடிடுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர், நான் எவ்வளவு பாடுவேன் தெரியுமா? அது கொஞ்சம் பாஷம் வந்துடும். ஆமா, நான் உங்களுக்கு தெரியும் சிஸ்டர். சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் தானே சிஸ்டர், நீங்களும் ரொம்ப பாடுவீங்க. ஆனா யோசனை பண்ணி பாருங்க, இப்போ பாட சொல்லு பாருங்க, இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஆனா அந்த பியூர் அடோலசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன முடியாதோ அதெல்லாம் முடிய வச்சு, என்ன முடியலையோ அதை முடிய வச்சா அந்த வயசுக்கு. So adolescence passion thus represent a significant touchstone. அதுல ஒண்ணு இல்ல, சும்மா இருக்கிறோம் தெரியாத ஒருத்தருக்கு கை சும்மா டச் பண்ணுவோம். இப்படி டச் பண்ணுவாங்க யாருன்னா, இப்படி தெரியாத டச் பண்ணிட்டா கூட அது பெரிய ஒரு சப்ஜெக்டா மாத்திருக்கு. ஐயோ கையில மலை பாட்டு, அதுல ஒரு ரசிப்போ, அதுல ஒரு பேஷன், அதுல ஒரு ஓவர் ஆக்டிங். See, adolescence is very very dangerous. அந்த பர்టిక్యులர் டைம்க்கு 50 வயசுக்கு நீ போய் பக்கத்துல உட்கார்ந்து கூட எப்படியோ காரணமா இருக்கு தெரியுங்களா? டெல்லியில போயிட்டு பஸ் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு பொம்பளை வந்து இடிச்சு தம்மன் இடிச்சு உட்காரும். சும்மா வெப்பா ஒரு பாரம் பார்ப்போம், என்ன தொட்டுக்கிறது கஷ்டமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. தப்பா எடுக்கக்கூடாது, தப்பா எடுத்தீங்கன்னா அதே சின்ன வயசுல அடோலசன்ஸ்ல என்ன ஆகும், சும்மா டச் ஆகிட்டு என்னவோ. This is what adolescence. See, இத வந்து கொஞ்சம் நீங்க ஸ்பிரிச்சுவலா கன்வர்ட் பண்ணலனா, if you are not equipped spiritually, நீங்க செத்து 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 அடிச்சுட்டே இருக்கணும். You have to die often. You have to make yourself secure. அதுல வந்து நல்ல ஒரு நிலைமையில நீங்க எடுத்துனாத்த இல்லாவிட்டால் சிலருடைய வாழ்க்கையில நல்லாவும் இருக்காது, ஸ்பிரிச்சுவலும் இருக்காது, ரட்சிப்பும் இருக்காது, பலனும் இருக்காது. அப்படிப்பட்ட குடும்பத்துல அந்த குழந்தைங்க வெந்து 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 வாழ்ந்து இருப்பாங்க. சும்மாடா ஏன் அவளை பார்த்த ஒரு உதை, ஏன் ரோட்ல நின்றுந்த ஒரு உதை. சோ சில குடும்பத்துல அது வெந்து வெந்து வந்து இருப்பாங்க, அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. Now I am talking to early adulthood, 20 to 35.
இட் இஸ் என்டர்பிரைஸ், கம்பெனி மாதிரி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி. வேற வீட்டோடு இருக்கிற ஒரு ஆள் இப்பொழுது ஒரு பெரிய சபை நடத்துற ஆளு, ஒரு பெரிய கம்பெனி நடத்துற மாதிரி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துற ஸ்டேஜ் வந்துடணும். அவர் 20 to 35 ஏஜ் குள்ள இருக்கிறவர். நியூ பிளான்ஸ் வரும், ப்ராஜெக்ட், புதுசா காரியங்களை அப்படியே சாதனை பண்றது, பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, கொடுக்கல் வாங்கல் அப்படியே முன்னேறது, என்டிட்டி possessing the right to conduct business on its own, சொந்தமா தொழில் establishing, அதாவது எதை வேணாலும் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு அந்த இடத்துல, willing to take over the new project, புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா, புதுசா ஒன்னு காரியத்தை ஆரம்பிக்கலாமா, புதுசா ஒரு எல்லாத்துக்கும் தைரியம், வீடு கட்டலாமா, அதாவது லேண்ட் வாங்கலாமா, நம்ம இது செய்யலாமா, இல்ல அந்த ஃபேக்டரியில போய் சேர்ந்துட்டு நம்ம ஒரு பெரிய காரியத்தை நடத்தலாமா, அப்படி எஸ்டாப்லிஷ் அண்டர்டேக்கிங் பிசினஸ் வெஞ்சர், பிசினஸ் ஒரு பெரிய மேக்னெட்டா மாறிடுவாங்க. an initiative to start new project, elaborating இருக்கிறது அப்படியே வளர்த்துக்கலாமா, சேர் இப்படி போடலாமா, சேர் டேபிள் இப்படி போடலாமா, நமக்கு ஒரு நல்ல ஒரு டீபாய் வாங்கலாமா, நல்ல ஒரு டைனிங் டேபிள் வாங்கலாம், நமக்கு ஒரு நல்ல சோஃபா வாங்கணும், நமக்கு ஒரு ஃபேமிலி நல்ல வேணும், நமக்கு ஒரு நல்ல பெட்ஷீட்ஸ் வாங்கணும், நம்ம குடும்பத்தை ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் see there are so many innovatives. இந்த வயசுல தான் எவ்ரிதிங் புதுசா எலாபரேட்டிவா, அதாவது கல்யாணம் பண்ண உடனே பெரிய காரியம் முன்னேற்றது, பெரிய ஒருத்த பார்த்தோன்னா நீ கூப்பிட்ட உடனே உனக்கு அப்படியே பூமி மேல உட்கார்ந்த மாதிரி ஒரு நிலைமை. திடீர்னு சித்தம்மா சித்தி அப்படின்னு ஒண்ணு எப்பவுமே ஒரு வீட்டுல வாடி ஓடின்னு இருந்தது, இப்ப திடீர்னு இப்போ ஒரு சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க பாரு. இவருக்கு கண்ணுன்னு தெரியாது, இவருக்கு சாம் அப்படியே இங்கேயோ மேல இருப்பாரு. இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வேற ஸ்டேஜுக்கு வந்த உடனே இவருடைய லெவல் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும், முன்னேற்றம் ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில முக்கியமான ஸ்டேஜ் இன்க்ளூடிங் finding home and marriage, establishing family and circle of friends, getting a good job, go into the world and make a mark. இவருன்னா நம்ம இப்படித்தாண்டா அப்படிங்கிற ஒரு நோட்டபிள் இதை கிரியேட் பண்ணுவார். இவருன்னா இவர்தாண்டா சூப்பர், இவர்தான் சூப்பர் ஹீரோ, இவர்தான் நல்ல உமன், நல்ல லேடி, இவங்கதான் நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டட் உமன்டா, இவங்க நல்லா பேசுவாங்கடா, நல்லா ஜெபிப்பாங்கடா, நல்லா துதிப்பாங்கடா, இவங்க போய் சபையை நடத்த முடியும்டா, இவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும்டா, இவங்க போய் சிட்டி மார்க்கெட்ல போய் 10,000 ரூபாய்க்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வர முடியாதா அப்படின்ற ஸ்டேஜ்ல பெரிய என்டர்பிரைஸ், பெரிய காரியம் நடத்துற ஸ்டேஜ் வந்துருவாங்க. This is what the stage of 35. Now let me go to 35 to 50, middle ages. Contemplating. What is contemplating? The action looking thoughtfully at something for a long time. நான் இப்படித்தான் ஆகணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிப்போச்சு. நான் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிப்போச்சு. அவனை தான் கல்யாணம் பண்ணுவோம்னு நினைச்சேன், இது வந்து மாறிச்சு. இந்த பொண்ணுதான் நான் ரொம்ப நாளா ஏன் பண்ணியிருந்தேன், ஏதோ இது வந்து மாறிச்சு. There are so many discourages. அந்த இடத்துல நிறைய சோகங்கள். நான் ஒரு பெரிய ஃபேக்டரியை கட்டணும்னு நினைச்சேன், எங்க வீட்டுல அரிசிக்கே வழியில்லாது, ஒரு மூட்டை அரிசி இருக்குது, ஆனாலும் பேச வரல, அரிசிக்கே வழி. So lot of things, discouragement, deep reflective thoughts. அதாவது அப்படி இருந்த இப்படி ஆகணும்னு நினைச்சேன், நான் இவ்வளவு தாங்க. The lot of 35க்கு மேல 50க்குள்ள உன்னுடைய இது வந்து ஸ்டேபிள் வராது. நான் அப்படி ஆகணும்னு நினைச்சு இப்படிதான் ஆகணும், இப்ப கூட யோசிச்சிருப்பாங்க, நான் இப்படி மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு போங்க. அதுலயே திங்க் பண்ணி சோகத்துக்குள்ள ஆவாங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் கன்சிடர்ட். என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் பெரிய ஆளா வைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபீலிங் டைம். என்னை யாருமே கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு கூட எனக்கு உதவியாக்குறது இல்லை. they don't know how to utilize. அம்மா பேசுவாமா கொஞ்சம் இங்க வாடா அப்படின்ட்டு தான் அது என்னவா அப்படின்னு ஒரு எடுத்துக்கோம். இது என்னடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அது வேணும்னே போயிட்டு அதுதான் பண்ணிக்கிறான்னு வேணும்னு போயிட்டு என்னத்தையும் வேலை பார்க்கணும். இது வந்து how to handle a person, how to handle a work situation, எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். சில நேரத்துல சில பேருக்கு தெரியாது அந்த கோவம், சில நேரத்துல அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி சவுண்ட்,
அந்த 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 velocity of speaking something ரொம்ப ரொம்ப நாசத்துல கொண்டு போயிடும். இவங்க வந்து சில நேரத்துல பாருங்க, ஓ கர்த்தாவே நான் என்ன பண்றது தெரியல, பிள்ளைங்க படிக்கலையே அப்படி தெரியல, என்னன்னே தெரியாது, கையெல்லாம் உதவுது. இப்பவே பேசணும், கர்த்தாவே நான் என்ன பண்றது தெரியல. இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய ஆரம்பிக்காது, பெருக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. இப்பவே வீட்டை பெருக்கணும், சாமான கழுவணும், மத்தியான சாப்பாடு செய்யணும், ராத்திரி சாப்பாடு செய்யணும், இப்போ ரசனம் படிப்பு இப்போ ஐயோ வேற செய்யணும், இந்த பெட்ஷீட்டை மடிச்சு போடணும், துணி வேற 5 நாளா பசக்கல. என்னென்ன ரசனம் எல்லாத்தையும் தூக்கி லிஸ்ட்ல போட்டுறது. இப்பவே சில பேர் வேணும்னே அதை வச்சுக்கினே நுழைப்பிடுறது. கட்சி போன சமாதானம் இல்லை, தெரியல, அவங்க வந்து என்ன பாக்குறதுல, இவங்க பாத்து கொடுக்கறதுல, கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வாய்ப்பு ருசியா, காஃபி கேட்கற காஃபி கூட இதை செஞ்ச எல்லாருக்கும் கொடுத்த, நீ குடிக்கல, ஆனா அந்த காஃபி கொண்டாந்து இந்த அடின்றதுக்கு ஆடு இல்லை அப்படின்னு. See the age 35 to 50, it's always best. ஒரு மாதிரி இதுலயே இல்ல அதுலயே இல்லாத ஒரு மாதிரி பிளான் இல்ல, சப்ஸ்டான்ஷியல் ஃபிட்டிங் ஒரு ப்ராபபிள்ஸ். இது ஆனா நல்லா இருக்கும், இது ஆனா நல்லா இருந்துச்சு அப்படின்றத to think very carefully about something for long time. மேலே போய் உட்காந்து எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டே லைட்டா சொட்டா சரி லைட்டா தண்ணி இந்த மாதிரி சோகம் leaves room for our mind to wander and then to focus again. தெரியும் எத்தனை ஒரு காரியத்துல முன்னேறணும், உடம்புடாது நியூ ஐடியாஸ் வரும், following a society script for creating a life. என் வாழ்க்கையில இந்த சொசைட்டில யாராவது என்னை பத்தி ஒரு நல்ல பேர் சொல்லணும்னா நான் விடவே மாட்டேன், வாழ்ந்து காட்டுறேன்ற ஒரு சூழ்நிலை செஞ்சுட்டு வரோம். Better to forge ahead with the new understanding. புதிய understanding sometimes வரும். This element of contemplating represent an important resource that can all draw upon deepen in literature. அதாவது ஆவிக்குரிய நிலையில எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் என் தேவன் கொடுக்க முடியும், நான் வாழ முடியும், சோர்வான எடுத்துக்க கூடாது, ஆனதியே சந்தோஷமா எடுத்து இதெல்லாம் பலப்படலாம் சொல்லிட்டு நீங்க இருக்கணும். Now matured adult ages, benevolence, matured adults 50 to 80 have raised families எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துச்சு, established themselves, வேலைலாம் செஞ்சு பணம் எல்லாம் சம்பாதிச்சு ஒரு அளவுக்கு வந்துட்டோம், become contributors to the betterment of society. சொசைட்டிக்கு நம்மளால ஒரு அளவுக்கு நல்ல பேர் வாங்கிட்டோம், என்னவோ பரவாயில்லாமோ அப்படின்ற லெவல்ல வந்துட்டோம். Volunteership, mentorship and philanthropy, அதாவது இந்த சாதனை பண்ணிட்டோம், அந்த சாதனை பண்ணிட்டோம், இந்த சாதனை பண்ணிட்டோம்ட்டு சாதனைகளெல்லாம் நிறைய பண்ற அளவுக்கு வந்துட்டோம். All of humanity benefits from their benevolence. We all learn from their examples. அதாவது அந்த மனுஷருடைய எக்ஸாம்பிள சில பேர் ஃபாலோ பண்றத பார்த்த உடனே இவங்களுக்கு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல இந்த 80 வயசுக்குள்ளாக என்னால இந்த சமுதாயத்துல நான் ஒரு ரூல் நல்ல ஒரு தன்மை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு நான் வருவாங்க. நான் நாட் the late adulthood, லேட்னா எல்லாருக்கும் வருதுல, ஆனா வந்தா அப்படிப்பட்டவங்க 80 years above. ஞானம், அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று ஞானம். Number 2, those who long lives have acquired a rich repository experience. Repository experience, what is repository? எடுத்துக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள், ஆசீர்வாதத்துக்குரிய நடை வழிகள். அந்த 80 வயசு மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதனால அந்த வயசுல இருக்கிறவங்க இருந்தா ஒரு குடும்பத்துக்கோ சபைக்கோ சமுதாயத்துக்கோ லாபம். ப்ரொவைடட் அவங்க இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தில் இருந்தா அதுதான் லாபம்.
ஞானம் இருக்கும், அவங்க கிட்ட அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களாம் அனுபவத்துல அடிபட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே பிரயோஜனமா இருக்கும். தெளிவா சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு ஐயோ 9 மணி 11 மணி ஆயிடுச்சு, என்ன பண்றது, மெடிசன் போக முடியாது, நான் டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த போயிட்டு இப்போ செஞ்சு எடுத்தோம்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட முடியும் கிளியரா இப்படி ஒன்று செய் இது ஒன்று செய் இதை முடிச்சுடுவாங்க. சம்டைம்ஸ் அதாவது ஞானம் உதவும், ஹெல்பிங் அஸ் டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி திருத்திக்கிறாங்க அந்த காரியத்தை நமக்கு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தப்பு நடக்காதபடி திருத்துவாங்க. ஸ்தோத்திரம். reaping the benefits of life's lesson. அவங்க வாழ்க்கையில என்ன பாடங்களை கற்றுக்கொண்டார்களோ அந்த பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சோ 80க்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளும் நமக்கு பிரயோஜனமானதை கற்றுக்கொள்வார்கள். Now death. What is death? Death is ரெண்டு கதை. இப்படி போகும். சொல்லுங்க. ஆவி தான் தந்த தேவனிடத்துக்கு செல்கிறது, சரீரம் தான் வந்த மண்ணுக்கு திரும்புகிறது. So death is always, so you should understand, ஆவிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஆவி, நமக்கு கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ அழகு. அந்த ஆவி தான் தந்த தேவனத்துக்கு போகுது, சரீரம் தான் எங்கிருந்து வந்தோம் அந்த மண்ணுக்கு திரும்புது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க கரெக்டாக எடுத்துக்கலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். The death teaches the value of living. எப்படிப்பட்ட உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தோம் சொல்றது தான் சாவு. They remind us not to take our lives for granted. எப்படினா வாழ்ந்தோம்னா அப்படின்றது கூடாதுன்னு சொல்லி கொடுத்தான். Our lives form a part of greater all. எல்லாருக்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், suppose if you are a leader, if you are a politician, if you are a scientist, if you are a big person, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஆளாக நீ மரிப்பாய். மரித்த அப்புறம் சரி உன்னை எல்லாருமே கண்ணோக்கி பார்க்கிற நிலைமைக்கு இருக்கும். Every stage of life is equally significant. நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Life has its own unique gift to contribute to the world. நம்மிலிருந்து ஏதாவது ஒரு காரியம் உலகத்துக்கு செய்ய வேண்டும், நம்மிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. அதுதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன். Now essence of life. Essence of life. வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன? My life growth. சரீரம் சரியாய் வளர்ந்திருக்கிறேனா? ஞானத்திலும் அறிவிலும் தேவ சுகத்திலும் தேவ கிருபையிலும் கர்த்தருடைய பயத்திலும் தேவ தயவிலும் இது எல்லாத்திலும் வளர்ந்தேனா? Number 2, the contribution to the family. எப்படிப்பட்ட குடும்பத்தை நான் உருவாக்கினேன்? எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன்? Number 3, எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து என் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டையரை நான் கொடுத்திருக்கிறேன்? நாலாவது, my purpose of life is called. வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனமா மாறிச்சா? சம்பாதிச்ச பணம் பிரயோஜனமா மாறிச்சா? இல்ல குடும்பத்துக்கு இடைஞ்சலா மாறிச்சா? என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா மாறுதா? இல்ல என் குடும்பம் இன்னைக்கு ஒரு கெட்டவனா என்ன பாக்குறாங்களா நல்லவனா பாக்குறாங்களா? 5, confident to reach heaven. பரலோகத்துக்கு போகிற மனுஷராய் உன்னை ஆயத்தப்படுத்திருக்கிறோமா? Leaving behind the confidence to others. மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை வைத்துவிட்டு நாம் செல்கிறோம்? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. பர்சனலா எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், ஃபேமிலியா எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், என்டர்பிரைசஸ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை எப்படி வளரணும், சொசைட்டிக்கு எப்படி பிரயோஜனம் ஆகும். அகைன் நான் சொல்றேன், தனிப்பட்ட ஆளாய் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆளாய் பலப்பட்டியா? நம்பர் 2, ஃபேமிலிக்கு என்னை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் தகப்பனாக இருந்தேனா? நம்பர் 3, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை விநியோகிக்கிற ஒரு பிசினஸ் மேன் ஆகவும் பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை நடத்துகிறவனாகவும் நான் மாற்றிருக்கிறேனா? குடும்பத்துக்கு நான்
ஒரு அதாவது சாப்பாட்டுக்கு அவதிப்படுற குடும்பமா நான் வச்சிருக்கிறேனா, அல்லது ஓரளவுக்கு நான் குடும்பத்தை ஆதரித்தவனாக ஆறுதலாக நான் வச்சிருக்கிறேனா? அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் காட்லி, அதாவது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கிடைக்கிறேன். என்னுடைய சாவு எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கு நேராக போயிருந்தா அப்படிப்பட்ட நிலைமையில நான் சாகுறேன். யோசிக்கணும் பிரயோஜனம் இல்லை. ஸோ எனி டைம் உங்க வீட்டில் போய் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நீங்க போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே. வாலிபனே அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் நினைச்சுக்கோ வாலிப பசங்களை நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. 10 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறதான ஒருத்தர் யாரா இருந்தாலும் சரி யோசிக்கணும். உனக்கு பலன் இருக்கிற நாட்கள், சக்தி இருக்கிற நாட்கள், சகல ஆசீர்வாதம் பலன் இருக்கிற நாட்கள், இந்த நாள்ல நீ போய் எக்யூப் பண்ணிக்கோ, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்படிப்பட்ட குறைந்த நாள்ல வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நீ பலப்பட முடியும்? எப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்னிட்டு வைத்து நீ உன்னுடைய சாவை நீ மேற்கொள்வாய்? உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் பூரி பார்க்கணுமா? பண்ணு. உன் நெஞ்ச வழியில உன் கண்ணின் காட்சியில நடக்கணுமா? நடு. இதெல்லாம் இஷ்டப்பட்டு பண்ணு. ஆனாலும் எல்லாம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியிலும் நட. சொல்லுங்க, ஆனாலும் இவ எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க, நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வாய் தோக்கல சில பேர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை எடுத்து போடு, உன் மாம்சத்திற்கு தீங்கை நீக்கி போடு. சொல்யூஷன்ஸ் வசனத்தை சொன்னேன், பெரிய பெரிய காரியத்தை சொன்னேன், எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஆனா சொல்யூஷன்ஸ் சொல்லுகிறேன், எப்படி இப்படிதான் தீர்வு காண்றது? உன் மாம்சத்திற்கு தீங்கை நீக்கி போடு, இளவய வாலிபம் மாயை என்பதை மனசுல வச்சுக்கோ. ஆமென். உன் வாலிப பிராயத்தின் சிருஷ்டிக்கிற நினை. ஆமென். நான் அப்புறம் போய் பார்க்கிறேன், அப்புறம் போய் சரி பண்ணிக்கிறேன், சாவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அப்புறம் சத்திக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன் டாடி அப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் பலன் இருக்கிறப்பதான் இந்த காரியத்தை நீ சீர்படுத்தணும் அப்படின்றார். ஆமென். பாருங்க, பேட் டேஸ் வரக்கூடாதுன்னா 12ஆம் அதிகாரம் எக்லெசியாஸ்டஸ், அதாவது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 இருந்து 8 வரைக்கும் உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிக்கிற நினை. பேட் டேஸ், தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னால நம்ம பத்திரமா ஆயிடணும். எனக்கு பிரியமானது அல்ல, எனக்கு இஷ்டம் இல்லை இது அப்படின்னு சொல்ற வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பத்திரமா ஆயிடணும். நான் ஐஸ் என்ன சொல்றது? சூரியன் வெளிச்சம், சந்திரன், நட்சத்திரங்கள் அந்தகாரப்படும். சூரியன் சந்திரன் எதுவும் வெளியில அந்தகாரப்படாது சார். உன் கண்ணு அந்தகாரப்படுறதுனால சூரிய வெளிச்சம் தெரியல. நீங்க நினைச்சுக்காதீங்க சூரிய அந்தகாரப்படும் போது. சூரியன் வந்து அந்தகாரப்படுறதுல இந்த இடத்துல உன்னுடைய கண் அந்தகாரப்பட்டிருக்கிறதுனால அந்த நாட்கள் வரதுக்கு முன்னாடி பலப்பட்டுடு. நெக்ஸ்ட், ப்ராப்ளம்ஸ், ஹர்டில்ஸ் அகைன் அண்ட் அகைன். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு முன்னும் திரும்ப திரும்ப ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். மாத்தி மாத்தி ஒரு அறியாத சூழ்நிலை வந்திருக்கும். இது வராதுக்கு முன்னால நீ கர்த்தரை உஷாரா தேடிக்கோ. வீட்டு காவலில் தள்ளாடி, வீட்டு காவலில் சொன்னா காரியத்தை நான் போறது வருது எல்லாமே மெயின்டைன் பண்றது இந்த கையை கால் தான். இவங்க தான் காவலாளி. ஓடணும், தப்பிச்சுன்னா எல்லாம் பண்ணிடணும். இந்த காவலாளிகோ உழுந்ததுக்கு முன்னாடி வாழ்க்கையை சரி பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. பலசாலிகள் கூடி போய், வாட் இஸ் பலசாலிகள்? இந்த உடம்பை நிக்க வைக்கிறது இந்த பேக் போன் தான். இந்த பலசாலிகள் முடியலன்னா நம்ம மெதுமெதுப்பா தான் நடக்கும். ஓகே, சோ இந்த முது எலும்பு உனக்கு தள்ளாடுறதுக்கு முன்னாடி நீ கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? ஏந்திரம் அரைக்கிறது கொஞ்சமானதுனால் ஓய்ந்து. ஏந்திரம் அரைக்கிறது கர்த்தர் இவ்வளவு பல்லு கொடுத்துருக்கிறாரு. இது பார்த்தா ஒவ்வொன்றா கொட்டி போயிட்டு கட்சியில இருக்கிறத 4 தான் நிற்கும். எங்க கடிக்கிறது எல்லாம் கடிக்கிறதுன்னு தெரியாது. இதை வெளியே சொல்ல முடியாது. போப்பா எனக்கு சாப்பிட்டு இஷ்டம் இல்லை, எவ்வளவு நாளைக்கு ஏமாற்றிக்க முடியும்? சொல்லுங்க, அந்த கட்சியில் கூட எவ்வளவு நாளைக்கு குடிக்க முடியும்?
ஆண்டவர் சொல்றாரு, இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் அடிக்கும், பல்லெல்லாம் இல்லாத கொண்டு போய் இன்றைக்கு பல்லு கடிக்கிறாங்க. பல்லு கடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஈன் அழகா இருக்கும், ஆனா அதுல ஒரு சின்ன எலும்பை கடிச்சிட்டாங்க, க்ளோஸ். ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கவனிங்க. நெக்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பலகனி வழியாய் பார்க்கிறது இருண்டு போகிறதுக்கு முன்னும், அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சா, மத்தியானம் ஆயிடுச்சா, வெளிச்சம் இருட்டாயிடுச்சா, பகல்ல குருமா, இந்த வித்தியாசமே தெரியாத வயசான ஆளுக்கு முன்னாடி கொஞ்சம் கண் பார்வை போறதுக்கு முன்னாடி உஷாராயிரு. And there is one more thing happening there. இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலில் கதவுகள் அடைப்பட்டு, ஆமென், இந்த இயந்திர வாசல்கள் அடைக்க முடியல, தச்சு எடுக்க முடியல. இதெல்லாம் பண்றதுனால வாய் வந்து எப்பொழுதுமே வாங்கடா ஏதோ கடிக்குவானா, ஏதோ நகருவானா, மவுத் ஆப்பிடைட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இயந்திரம் அரைக்கிறவர்கள் சத்தம் தெருவாசலில் காணப்படல. வாசல்ல இந்த இதுக்குள்ள, இந்த கூட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள அரைக்கிற சவுண்ட் வரமாட்டேங்குது. மெல்ல முடியல, கடிக்க முடியல, சாப்பிட முடியல. Now next, குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி. What is குருவியின் சத்தம்? Dumb ears. காது கேட்க மாட்டேங்குது. காது சத்தம் கேட்க மாட்டேங்குது. அதாவது குருவியின் சத்தத்துக்கு நீ எழுந்திருக்க வேண்டிய சத்தம் வந்தது. அதாவது சில பேர் யோசிப்பாங்க, காலையில 4 மணி 5 மணி நல்ல குருவி சத்தம். சில பேர் காலையில 10 மணிக்கு எழுச்சுக்குவாங்க, அவங்க கூட குருவி சத்தம் கேட்கறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஓடிடுச்சு, ஆல்ரெடி டியூட்டி மேல போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. Do not like to hear songs and happiness. பாட்டு என்னவோ டும்மு டும்மு டும்முன்னு போட்டுக்கிறாங்க. என்னடா அந்த பாட்டை கேட்டுக்கிறது, இது நல்ல பாடாக்குது அப்படின்வாங்க. இந்த பாட்டி இதான் சூப்பர் சாங், இதான் ரொம்ப எல்லாரும் ரொம்ப லைக் பண்றாங்க, இவங்க காலேஜ்ல ரொம்ப லைக் பண்றது இந்த பாட்டு தான் அப்படின்னு போட்டுருப்பாரு. அந்த மாதிரி தமா அவட்ட சொல்லு, தும்மு தும்மு தும்முன்னு எழுதுட்டு வரு கட்டு சொல்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், 2ஆம் கட்டு இந்த பாட்டியும் செயல்படுத்த முடியாது, இவனையும் செயல்படுத்த முடியாது. நான் 2ஆம் கட்டா உட்காந்துக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிளைமிங் ஸ்டெப்ஸ், அதாவது கீழ வாக்கியம் கன்னிகைகள் எல்லாம் அடைந்து போகிறதுக்கு முன்னும், சத்தம் கேட்கறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உன் லைஃப் நீ செக்யூர் பண்ணிக்கோ. கிளைமிங் ஸ்டெப்ஸ், டிராவல், கோ ஃபார்வர்ட். அதாவது மேட்டுக்கு அச்சம் உண்டாகி எதை செய்யணும் நிச்சயம் இல்லை. நம்ம வெளியே போயிட்டு வரலாம், ஃபங்க்ஷனுக்கு வா, இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாமா, நீங்க தான் போயிட்டு வரணும். என்னத்துக்கு நான் வேற என்னை இழுத்துன்னு போறதுக்கு நீங்க அவுத்தப்பட்டு இப்படி இழுத்துன்னு போவீங்க, அதுக்குள்ள படிக்கட்டு இடத்துக்குள்ள இதெல்லாம் வேணாம். நீ பேசாம நீங்களே போயிட்டு வாங்க. மேட்டுக்கு அச்சம் உண்டாகி. ஹல்லேலூயா. கொஞ்சம் fear in approach, அதாவது வழியில பயங்கள் தோன்றி கது தட்டா பயம். திடீர்னு யாரும் 2 பேரும் உட்காந்துட்டாங்க, யாரும் தெரியல, கண் பார்க்க தெரியல, காது கேட்கல, ஒண்ணும் தெரியல. வாதுமை மரம் பூ பூத்து வெள்ளை முடி வந்துச்சு. இப்போ கருப்பு டை போட்டு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா என்ன முடி வந்துச்சு? வாதுமை மரம் பூ பூத்து. ஆமென். எவ்வளவுதான் சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு கத்திட்டு அப்புறம் சரி, அந்த கண்ணாடி இருக்குல்ல, எண்ணி எண்ணி எடுக்குது. அந்த முடியை எண்ணி 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 கவுண்ட் பண்ணி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி இங்க வந்துடும். சர்ச்சில் மூஞ்சி கூட தொடங்கிட்டு பேஜார் வேணா மூடி கச்சாங்க. fear of people, but clean பாரமாக்கி ஒருத்த யாரும் சாட்ட சடமா வந்தா கூட சரி பயம். எதனா ஒரு ப்ரோக்ராம்னா பயம், எதனா ஒரு வேலைன்னா பயம், எல்லாத்துக்கும் வெட்டு கிளிக்கு பாரமாகி பசித்தீவன மற்ற போகும் முன்னும் do not like to eat, no appetite, சாப்பிடணும்ன்ற ஆசையே இல்லை. சாப்பிடுற பிரச்சனை வந்தா மெல்ற பிரச்சனை வருதுனால வேடவே வேணாம். no appetite. now வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, கவனிங்க, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பேக் போன் ஜாயிண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு நர்வ்ல ஜாயிண்ட் ஆயிருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த நர்வ் மூலமா பிளட் வெசல்ஸ் மூலமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்ட் ஆகி தான் இது நிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவிட்டு
முடியல, கொஞ்சம் கொஞ்சமா முடியல. அது அந்த இடத்துல கட்டு எப்போ ஒட்டுதோ நடுவு கட் ஆகிப்பதோ கட்சி நம்ம குணம் நல்லா தெரியாப்பா எப்படி நல்லா தெரியுங்களா? வெள்ளி கயிறு சில்வர் த்ரெட் கட் ஆயிடுச்சு. Before that, brain hemorrhage. Porkini nasigi, brain hemorrhage. Blood correct movement கொடுத்தா blood control ஆகும். இது control இல்லனா porkini nasigi. Blood vessels broken. ஊற்றின் அருகே சால் உடைந்து. அல்லகவனிங்க ஊற்றின் அருகே நல்ல blood தண்ணியிலிருந்து அந்த ஹார்ட்ல இருந்து blood வந்து ஒவ்வொரு blood vessels வழியா ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துலயும் நாசம் பண்ணிருச்சு, அந்த இடத்துல வந்து பிளாக் ஆகி போச்சு. இப்போ அதுல மூவ்மெண்ட் பிளட் வெசல்ஸ் போல ஊற்றுனருக்கு சால் உடைந்து துறவண்டையில உருளை நொறுங்கி. வாட் இஸ் தட்? அதாவது பிளட் சொர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டிய அந்த ஹார்ட் இப்போ அட்டாக் ஆகி ஹார்ட் அட்டாக் ஆகி ஒன்றில் அது போறதுக்கு இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி அவன் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னே பலங்கரப்பவே கர்த்தரை காணப்படுவார். அல்லேலூயா. வாழ்வு பிரயாணத்திலே கர்த்தரை நினைவு. If anyone நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழிக்குதா, இது என்ன என்கரேஜ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் வார்த்தை உங்களை என்கரேஜ் பண்றேன், புரிஞ்சுக்கிறேன். அதே இடத்துல எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் தமது பார்வைக்கு நலமானவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நல்ல கவனிச்சுங்க. கர்த்தருடைய பார்வையிலே கீழ்ப்படிகிறவனுக்கு, கர்த்தருடைய பார்வையிலே நல்லவராய் இருக்கிறவருக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். இன்பத்தை தேடிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்பத்தை தேடினா கிடைக்காது, சந்தோஷத்தை தேடினா கிடைக்காது, சமாதானத்தை தேடினா கிடைக்காது, ஞானத்தை தேடினா கிடைக்காது. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் இவைகளை தேவன். அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், கவனிச்சுங்க ப்ளீஸ், அர்த்தம் அனுப்பி. மகிழ்ச்சியா இருப்பது, அதாவது பிள்ளையா இருந்தாலும், ஹஸ்பண்டா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், வீட்டினுடைய சாப்பாடு விஷயமானாலும், பண காரியமா இருந்தாலும், துணிமணி காரியங்களா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், சொந்த பந்தங்களா இருந்தாலும், நமக்குன்னு இந்த காரியம் நேர்ந்துச்சு, நமக்குன்னு இவ்வளவு கதை இருக்குது, இதை நொந்துகிட்டு நீங்க செய்யறது நியாயம் இல்லை. எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியாய் செய்யுங்க. மகிழ்ச்சியா செய்யுங்க, அது சந்தோஷமா செய்யுங்க, முழு மனதோடு செய்யுங்க. நன்மை செய்வதும் அல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு இல்லை. வேற எதுவும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாதனை பண்ற அந்த சாதனை பண்றதெல்லாம் ஆகாது. நாம் 13th வசனத்துல பார்க்கிறோம். அன்றியும் மனுஷர் யாராலும் புசித்து கொழித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். God given gift. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியம். சோ அந்த அனுபவமா ஆசீர்வாதமா வாழணும்னா தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யணும். சோ நான் சாதிச்சிடுறேன், நான் பண்ணிடுறேன், இதை செஞ்சிடுறேன், இந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தயவு செய்யும்படி குடும்பத்தையும் சகலவற்றையும் அனுசரித்து நான் வாழ வேண்டும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனால் ஒன்றும் கூட்டவும் கூடாது, ஒன்றும் மைனஸ் பண்ணவும் கூடாது. நாம் மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் எப்படி செய்கிறார்? முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது. அந்த காலத்துல என்ன நடந்துச்சோ அது இப்போ நடக்குது. நல்ல காரியம் நடந்துச்சு, கெட்ட காரியம் நடந்துச்சு, அது இப்போ நடக்குது. இனி நடக்க போகிறது முன்னமே நடந்துச்சுப்பா. இனி என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் எப்படி நடக்குமோ, எப்படி குடும்பம் நடத்தப்படணும், நான் எப்படி தான் குடும்பத்தை நான் நடத்தி எடுத்து போகணும். கஷ்டப்படாதீங்க.
முதல்ல என்ன நடந்துச்சோ அது ஆல்ரெடி நடந்துச்சு. இனிமேல் நடக்க போது அதான். நம்ம நூதனமான காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நடந்ததான் தேவன் நம்ம கேட்பார். புரிஞ்சுக்கங்க, சொல்லுங்க. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். என்ன நடக்குதோ அத்தை ஆண்டவர். அதனால கொஞ்சம் கவனிங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி, நல்ல கவனிச்சீங்க, நான் சொல்லி கொடுத்தாக்குவேன். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி தாழ பூமியிலிருந்து மிருகங்களுடைய ஆவியை அறிகிறது யார்? சோ மனுஷனுடைய ஆவி தான் தந்த தேவனுக்கு செல்கிறது, மிருகங்களுடைய ஆவி பூமியில் கீழே போகிறது. இந்த டீடைல்ஸ் இந்த வசனத்துல தான் நாம் படிக்கிறோம். சோ வேத வசனத்தில் கொடுக்கிற சத்தியங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்க. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் செய்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற எந்த நன்மையும் இந்த உலகத்தில் இல்லை. கொஞ்சம் கவனமா இதெல்லாம் அனுசரிச்சு தேவ சமூகத்தில் துணிகரமாய், அதாவது குடும்பமா எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி துணிகரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு எது செய்யாதபடி மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. அதான் வாழ்க்கையில தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கிறது நல்லது. ஆமென். நம்ம என்ன காரியம் குடும்பத்துல பேசினாலும், சபையில பேசினாலும், பொதுவுல பேசினாலும் தேவன் அங்க இருக்கிறார், நான் பூமியில இருக்கிறேன் மனசுல வச்சுக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் சுருக்கமா இருந்தா அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம்படாதே. பாவத்துக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. இந்த ஒவ்வொரு இடத்திலும் நீ வாழ்கிற இடத்துல தேவ தூதன் அசைவாடி கொண்டு ஒவ்வொன்றும் கேட்கறதுனால அந்த தூதனுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டாங்க, யாராவது சொல்லிட்டோம் உடனே என்ன சும்மா பிரச்சனை பண்ணுகிற, என்ன இத போய் பெருசா பண்ணிருக்கிற, சும்மா ஏதோ பேசிட்ட உடனே அத்த போயிட்டீனாவோ, இட்ஸ் ஓகே, நம்ம அதெல்லாம் அனுசரிச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிச்சோம். தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கீழே அழைப்பாங்க. ஏன் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டுப்பாங்க. நான் சொல்றேன், வேலை செய்கிறவன், கஷ்டப்படுகிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். கஷ்டப்படுற கிச்சன்ல இருக்கிற வேலை பண்றியா, நீ கிச்சன்ல இருந்தாலும் சரி, துணி கஷ்டத்தாலும் சரி, வீடு பெருக்கிறதாலும் சரி, நீ ஆபீஸ்ல போயிட்டு வேலை செய்யறதாலும் சரி, வேலை எல்லாமே வேலை தான். நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கணும். வாழ்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா பகிர்ந்துக்கணும், வாழ்ந்துக்கலாம். இது வேலை அது வேலை வீட்டுல இருக்கிற யோசிச்சுட்டா அப்புறம் எந்த கதை நடக்காது. ஆனால் மனசார வேலை செய்ய யாரா இருந்தாலும் நல்ல நித்திரை, ஆமென், நல்ல நித்திரை வரும். தன் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாய் வந்தது போல நிர்வாணியாய் திரும்பி போவான். டெஃபினட்டா நம்ம அப்படித்தான் வந்தோம், நம்ம அப்படித்தான் போவோம். ஸ்தோத்திரம். அவன் தன் பிரயாசத்தில் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை, வந்த பிரகாரமே போவான். அதனால லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிறேன். நம்ம கர்த்தருக்கு முன்பாக அற்புதமாய் வாழ வேண்டும். ஆமென். தேவன் ஐஸ்வர்யம் பேஸ் பண்றேன், நல்ல கவனிங்க. தேவன் ஐஸ்வர்யம் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசித்து தன் பங்கை பெறவும் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு வாழணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வாழணும் அப்படின்றது தேவனுடைய அனுகிரகம். கர்த்தருடைய அனுகிரகத்தை நாம் மட்டுப்படுத்தாதபடி, லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நான் தெளிவா உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் முடிந்து போகிறதுக்கு முன்பாக இன்ஃபென்ட் ஆய், சைல்ட் ஆய், அடோலசன்ஸ் ஆய், 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அவன் வாழ்க்கை திரும்பவும் மரணத்துக்கு நேராக கடந்து போய் விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படிப்பட்டதா இருந்தது, குடும்பத்துக்கு எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், சமுதாயத்தில் நம்முடைய வேலை எப்படி இருந்தது, சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு நான் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், கடைசியா ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் சாவை சந்திக்க அழைக்கப்படுகிறோமா, நம்ம யோசித்துக்கணும்.
எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க வாழுங்க. infant, childhood, adolescence, it's fine. But early childhood ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்துட்டா ஆண்டவர் வயசான காலங்களில் நம்ம ஆசீர்வாதமா இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க பலப்படுங்க. சோர்வுக்கு இடம் போடாதீங்க, துக்கத்துக்கு இடம் போடாதீங்க. வாழ்ந்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளையும் சில பேருக்கு சில விஷயத்தை சில பேருக்கு தெரியல சொல்லி கொடுங்க, பலப்படுத்துங்க, அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. துக்கமான வார்த்தைகளை பேசாதபடி சமாதான வார்த்தைகளை பேசுங்க. நம்ம பிள்ளைங்க என்னை விட பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதுனால அவங்க அன்பா அரவணைச்சு அவங்களும் நம்மளை போல ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு ஒரு வழி வாய்ப்போம். கர்த்தனுக்கு தயக்காப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாம்.